அடியன் நாலு யுகங்கள். அதுல ரெண்டாவது இருக்கிறது திரேதாயுகம். திரேதாயுகத்துல நமக்கு இன்னைக்கு அன்பில் திவ்ய தேசம்னு திவ்ய தேசத்தை பார்க்க பக்கத்துல ஒரு பெரிய காடு. அந்த பெரிய காட்டுல ரத்னாகரன் அப்படின்னு ஒரு வேட்டுவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பத்னி, 2 குழந்தைகள், அப்பா அம்மா எல்லாத்துக்கும் இருக்கிறான். அவனுக்கு தொழிலே ஜீவனமே வேட்டையாடுறது தான். எல்லா மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி அதோடைய மாமிசங்கள் எல்லாம் கொண்டு போய் சாப்பிடுறது. அந்த வழியில யாராவது வந்தா அப்படின்னா, அப்ப கேட்கறது இல்லம்மா, அப்படி வந்தா அப்படின்னா யாராவது வந்தான்னா அவகிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்கள், அவகிட்ட இருக்கிற காசெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அதை கொண்டு போய் குடும்பம் நடத்துறது அவனுக்கு வாடிக்கையா இருக்கு. அப்படியே ஜீவனம் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த வழியில நாரத பகவான் வருகிறார். நாரத பகவான் தன்னுடைய மகத்திங்கிற வீணை மீட்டுட்டு வர, அப்போ அவனை பிடிச்சு ரத்னாகரன் நாரதரை பிடிச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிறது கேட்கறான். அவர்கிட்ட என்ன இருக்கு? அவர்கிட்ட நாராயண நாமம் இருக்கு, இன்னொன்னு மகத்திங்கிற ஒரு வீணை இருக்கு. அப்ப அவர் சொல்றா, இந்த மாதிரி ரத்னாகரன் கிட்ட ஒண்ணும் இல்ல, இந்த வீணை தான் இருக்கு. இப்ப நீ இது போய் இப்படி புடுங்கி இப்படி கொடுந்தொழில் பண்றிய, வரவழையெல்லாம் இப்படி பண்றிய, இதனால உனக்கு எத்தனை பாவம் வரும் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அவன் அது வரைக்கும் பாவம் புண்ணியங்களை எல்லாம் யோசிச்சவனு இல்லை, அவனுக்கு அதை பத்தி தெரியும்னு தெரியும். அப்ப அவன் கேட்கறான், பாபம்னு என்ன அப்படின்னு. இப்ப நீ சாஸ்திரம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியோ, அது படி செய்தன்னா பெரிய பாபம் வரும். அது எல்லாம் அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்பட்டுதான் தீர்க்கணும், அதுக்கான தண்டனைகள் இருக்கிறது அப்படின்னு நாரத பகவான் சொல்ல, அவன் சொல்றான், இல்ல நான் அவங்க ஒரு குடும்பமா இருக்கும், அப்பா அம்மா இருக்கா, மனைவி இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கா, நான் செய்த தப்பல்ல, நான் எது சம்பாதிச்சுட்டு போனாலும் அது எல்லாரும் பகிர்ந்துக்கும். வேட்டையாடிட்டு போனோம்னா மாமிசம் கிடைச்சதுன்னா அதையும் பகிர்ந்துக்கும், காசு எல்லாம் கிடைச்சது அப்படின்னா அதையும் எல்லாம் பகிர்ந்துக்கும். அதே மாதிரி பாபம் வந்தது அப்படின்னாலும் நாங்க எல்லாம் பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு நாரத பகவான் கிட்ட அவன் சொல்ல, நாரத சொன்னா, அப்படி எல்லாம் இல்ல, பாவம்ங்கிறத அவாதான் அனுபவிக்கணும், எல்லாத்துக்கூட எல்லாம் பகிர்ந்துக்க முடியாது. இருந்தாலும் நீ சொல்றதுனால நீ வேணா உங்க வீட்டுல போய் கேட்டுட்டு வா, நீ பண்ண பாவத்தை எல்லாம் அவன் பகிர்ந்துக்குவாளான்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, அந்த ரத்னாகரன் நாரத பகவான் அங்கேயே கட்டி போட்டுட்டு தன்னுடைய வீட்டுல போய் அப்பா அம்மா கிட்ட கேட்டான், அம்மா அப்பா நாங்க இந்த மாதிரி தப்பு பண்றேனே, இதுல வர்ற பாவத்தை நீங்க எல்லாம் பங்கு போட்டுக்குவீங்க தானே அப்படின்னா, இல்ல அப்படி எல்லாம் போட்டுக்க மாட்டோம், பெத்தவளை காப்பாற்ற வேண்டிய உன்னோட கடமை, அதுக்காக நீ பாவம் பண்ணி சம்பாதிச்சு அப்படின்னா அது எப்படி நாங்க பகிர்ந்துக்க முடியும். பத்னிட்டு கேட்டா, பத்னி அவளும் சொன்னா, நான் வாக்கப்பட்டு வந்திருக்கேன், நான் எப்படி உன்னுடைய பாவத்தை ஏத்துக்குவேன், பிள்ளைகளும் மாட்டேன்னு எடுத்து. அப்பதான் அறிவு வருது ரத்னாகரனுக்கு, பண்ண பாவத்தை நம்ம தான் அனுபவிக்கணும், கூட எத்தனைதான் கூட இருந்தாலும் சொந்தங்கள்லாம் அது ஏத்துக்காது, அவளுக்கு கொடுக்கவும் முடியாது, கொடுத்தாலும் அவ ஏத்துக்க மாட்டான் அப்படிங்கறது ரத்னாகரனுக்கு புரிஞ்சு நேரா நாரத பகவானுடைய திருவடியில விழுந்து, இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது, நான் உஜ்ஜீவருக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நாரத பகவான் நீ உனக்கு ஒரே ஒரு வழிதான், நீ ராமநாமத்தை சொல்லு அப்படின்னு ராமநாமத்தை உபதேசம் பண்ணுகிறார் நாரத பகவான் அந்த ரத்னாகரனுக்கு. அவன் இத்தனை நாள் பாபம் செய்ததுனால அவன் வாயில ராமநாமம் வரமாட்டேங்குது. எப்போதுமே ஒரு நாம நம்ம வாயில வரமாட்டேங்குது அப்படின்னா நமக்கு ஏதோ பாவம் தடுக்கிறதுன்னு அர்த்தம். ரத்னாகரன் செய்த பாவம் அவன் வாயில ராமநாமம் வரமாட்டேங்குது. இப்போது ஒரு ஆச்சாரியன் இருந்தா அப்படின்னா அதுக்கு ஹிதமா உபதேசம் பண்ணுவார். அதனால அவருக்கு தெரிஞ்சிருத்து நாரத பகவானுக்கு இவனுக்கு ராமநாமம் வரமாட்டேங்குது அப்படின்னு. அதனால பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. இது என்னன்னு கேட்டான், இது மரம் அப்படின்னு சொன்ன. இந்த மரம்னே தியானம் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு மரம் 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 மரா மரா மரான்னு ராம ராமமா மாறிடுது. மரா ராமா அப்படின்னு மாறிடுது. அப்புறம் ராமநாமம் அவனுடைய வாயில வந்துடுது. ராமநாமம் ஜெபிக்க அவனுடைய பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. அவனை சுத்தி ஒரு பெரிய பாம்பு புத்து வந்துடுது. பல காலம் தபசு ராமநாமத்தை. ஒரு நாள் பெரிய மழை. அந்த மலையில அந்த பாம்பு புத்து அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. பாம்பு புற்றுக்கு சமஸ்கிருதத்துல வல்மீகம் அப்படின்னு பேர். அந்த வல்மீகம் அந்த பெரிய மலையில அழிஞ்சு போனதுனால அதுல இருந்து முனிவர் வெளியில வர்றார். போறப்ப திருடனா ரத்னாகரனா போனவர் இப்ப அந்த வல்மீகம் அந்த புற்றுக்குள்ள இருந்து வால்மீகி பகவானாக வெளியில வந்தார். பெரிய ஞானம் வந்திருந்தது ராமநாமத்தினால. அப்படி வந்தவருக்கு பல குழப்பங்கள், எது சம்பிரதாயம், எந்த தெய்வத்தை பிடிக்கிறது, எந்த தெய்வத்துக்கு எல்லாம் இருக்கிறது அப்படின்னு பல சந்தேகம் வால்மீகி பகவானுக்கு. அதனால அங்கேயே ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டு அங்கேயே இருந்தார். பெரிய குழப்பத்தோடு இருந்தார். அவருடைய திருப்பி அந்த இடத்துக்கு நாரத பகவான் வருகிறார் இவரோட குழப்பத்தை தீர்க்கறதுக்கு. நாரத பகவானை பார்த்துதான்,
ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து, நாரத பகவானே, எந்த பரமபுருஷன் இப்போ எல்லா கல்யாண குணங்களோடு இருக்கிறான், அவன் இப்ப இருக்கிறானா, அப்படி யாராவது இருக்காளா அப்படின்னு கேக்குறப்போ, ஆமா, எல்லா கல்யாண குணங்களும் நிறைஞ்சவனான ஸ்ரீயப்பதியான பகவான் இப்ப ராமனாக அவதாரம் பண்ணியிருக்கிறான். இக்ஷா வம்சத்துல ராமன்கிற பேரோட அவதாரம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நாரத பகவான் சொல்ற. அவர் இப்போ இருக்கிறாரா அப்படின்னு, இப்ப இருக்கு, இப்ப ராமராஜ்யம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாரத பகவான் சொல்லுகிறார். அதையெல்லாம் யோசிச்சுட்டு வால்மீகி பகவான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். இன்னும் ராமனுடைய சரித்திரம் முழுசும் தெரியாது. அப்ப பிரம்மா அவருடைய ஆசிரமத்துக்கு வருகிறார். பிரம்மா ஏன் இப்படி சோகத்தோட ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டே இருக்கே அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி நாரத பகவான் ராமரை பத்தி சொன்னார். ராமரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்ல, பிரம்மா ஒரு பெரிய வரத்தை கொடுக்குறார். நீ கிழக்கு பார்த்து தர்ப மேல் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கோ, ராமருடைய சித்திரங்கள்லாம் உனக்கு அப்படியே ஸ்மரணம் ஆகும் அப்படின்னு சொல்ல, வால்மீகி பகவானும் பூர்ண உபவாசமாக கிழக்கு பார்த்து தர்ப மேல் உட்கார ராமருடைய சரித்திரம் முழுசும் அவருக்கு அப்படியே ஸ்புரித்தமாகிறது. அப்படியே அவருடைய மனசுல ஓடுகிறது. ராமர் எப்ப அவதாரம் பண்ணார், அவருடைய தம்பிகளுக்கும் ராமனும் எப்படி பேசினா, தசரதனும் எப்படி பேசினா, 3 இளவர் ராணிகள் அங்க இருந்தாலே, கௌசல்யா, கைகை, சுமித்ரா, இவாக்குள்ள என்ன பேசிட்டா, ரகசியமா என்ன பேசிட்டா, என்ன சிரிச்சா, வசிஷ்டர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொன்னா தெரியறதுக்கு ஆரம்பிக்கிறது வால்மீகி பகவானுக்கு. அப்படி ராமச்சரித்தம் முழுசும் பிரம்மாவுடைய கிருப்பையினாலே வால்மீகி பகவானுக்கு வந்தது. இப்ப வால்மீகி பகவானுக்கு அது வந்ததும் வால்மீகி பகவான் அது கிரந்தமாக பண்ணணும்னு நினைச்சார். இதெல்லாம் ராமர் உயிரோடு இருந்த சமயத்திலே, ராமாவதாரம் பூர்த்தி ஆகாதப்போ, பட்டாபிஷேகமாயி ராமருடைய ராஜ்யம் நடந்திருக்கிற சமயத்துல, அப்போ இது ஒரு பெரிய கிரந்தமாக எழுதணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அப்ப பிரம்மா அனுகிரகம் பண்ணி, நீ ராமாயணம் அப்படின்னு இந்த கிரந்தத்தை எழுது, எதெல்லாம் உனக்கு ஸ்புரிச்சமாச்சோ அதெல்லாம் நீ எழுதுன்னு சொல்ல, வால்மீகி பகவான் ராமாயணத்தை எழுதிருக்க ஆரம்பிக்கிற. முதல் இதிகாசம் அது வீணா வாத்தியத்துல வாசிக்கிற மாதிரியும் பெரிய ஞானத்தோடையும் ஒவ்வொன்றுக்கும் அத்தனை பொருள் செறிவோடையும் அந்த ஸ்லோகங்களை அமைத்து பெரிய ராமாயணத்தை எழுதுகிறார். எழுதி முடிச்சது அதை வாசி பார்த்தா ரொம்ப சந்தோஷம். இந்த கிரந்தத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறப்போ, ராமாயணம்னு பேர் வைக்கலாம், ராமனை பத்தின கதை அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. இல்ல அதுக்கு விட இன்னொரு வேற ஏதாவது பேர் வைக்கலாமான்னு பார்த்தார். இது ராவனுடைய கதையும் சொல்லுகிறது. அதனால புலஸ்திய சரித்தம், புலஸ்த மகரிஷியோட புத்தனாக பிறந்தனால ராவணனுக்கு புலஸ்தியன் அப்படின்னு ஒரு பேர். அதனால புலஸ்திய சரித்தம்னு வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டார். இது எல்லாத்துக்கு கூட சீதாதேவியுடைய பிரபாவத்தை சொல்றதுனால சீதாதேவி மகச்சரித்தம், சீதாதேவியுடைய மகச்சரித்தம், பெரிய சரித்திரத்தை சொல்றது அப்படின்னு வைக்கலான்னு 3 பேர் வைக்கிறார். அப்ப வால்மீகி பகவான் ராமாயணத்துக்கு 3 பேர் வைக்கிறார். ஒன்னு ராமாயணம், 2வது புலஸ்த சரித்தம், இன்னொன்னு அவரே ஆசைப்பட்டது சீதாயம் சரித்தம் மகத்து அப்படின்னு, சீதையனுடைய சரித்திரம் அப்படின்னு வச்சாரு. ஆனா இன்னைக்கு பிரசித்தமா ராமாயணம் தான் சொல்றோம், இது 2 சொல்றது இல்லை. ஆனா வால்மீகி பகவான் இந்த 3 பேரையும் சொன்னார். அது எல்லாம் பெரிய கிரந்தமா பண்ணி ஓலைச்சுவடிகள் எல்லாம் எழுதி, அவருக்கு 2 சிஷ்யர்கள், அவ 2 பேரும் இரட்டையர்கள், ஒட்டுக்கா பிறந்த குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு வால்மீகி பகவான் அவர் 2 பேருக்கும் உபதேசம் பண்ற. ஒருத்தருக்கு பேரு லவன், இன்னொருத்தர் பேரு குச்சன். அப்படி 2 குழந்தைகள் வால்மீகி பகவானுக்கு சிஷ்யர்களா இருந்த, குச்சன் லவன் அப்படின்னு 2 பேர். அவ 2 பேருக்கும் ராமாயணத்தை வீணையோடு சேர்த்து எப்படி வாசிக்கிறதுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து, அந்த சரித்திரத்தையும் சொல்லி, இது போய் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் ஒரு கிரந்தம்னா அதை பிரச்சாரப்படுத்ததான் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இது போய் வெளியில எல்லாம் வாசிச்சு இதை பிரச்சாரப்படுத்துங்கன்னு சிஷ்யர்களுக்கு சொல்ல, சிஷ்யர்களும் பெரிய வீணை 2 பேரும் வீணை எடுத்துட்டு அந்த சரித்திரத்தை பிரகாசப்படுத்தலாம் அப்படின்னு எல்லாம் ஊரா போய் எல்லா இடத்துலயும் வாசிண்டு அதை பாட்டா பாடிட்டு வந்தான். அப்படி பாடிட்டே வர சமயத்துல அவ அயோத்திக்கு வந்துட்டான். அவ கங்கா தீரத்துல இருந்தா. அப்படியே அங்கங்க ஊரா போய் இதெல்லாம் வாசிட்டு வரப்ப அயோத்திக்கு வர. அயோத்தியில அப்போ ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் நடக்கிறது. அப்ப ராமர் ராஜாவா இருக்கிறார் அயோத்தியில. பரதன் இளவரசனாக இருக்கிறான். அப்படி இருக்கிற சமயத்துல அஸ்வமேத யாகத்துக்கு பெரிய ஏற்பாடு, எல்லாம் கூட்டமா ஜனங்க வந்திருக்கா. பரதன் அப்படி வீதி உலா வந்துட்டு இருக்கிறான். எல்லாம் சரியா இருக்குதானு பார்க்கலாம். அப்படி பாக்குறப்ப 2 குழந்தைகள் பாட்டு பாடுறத கேட்கிறான் பரதன். அந்த 2 குழந்தைகளும் ராமனுடைய சரித்திரத்தை வீணாகானத்துல வாசிண்டு பாடுறத கேட்கிறான். நம்ம அண்ணாவுடைய சரித்திரமாச்சு, இது அற்புதமா இருக்கு,
இப்ப நம்ம அரண்மனையிலும் பெரிய யக்னம் நடக்கிறது. அங்க கூட போய் இந்த 2 குழந்தைகளும் பாடுனா அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவார், ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவா அப்படிங்கறதுக்காக அந்த 2 பசங்களையும் கூட்டின்னு போய் அண்ணா ராமர் வந்து பெரிய தர்பார்ல பெரிய சிம்மாசனத்துல மேல உட்கார்ந்துருந்தார். கௌசல்யா தேவி, சுமித்ரா தேவி, கைகை தேவி 3 பேர் இருந்தா. பரத, லக்ஷ்மணன், சத்ருகன் இருந்தா. வசிஷ்ட வாமதேவாதிகள்லாம் இருந்தா. ஜனங்கள்லாம் அப்படி கூடி இருந்தா அந்த சபையில போய் பரதன் அந்த 2 குழந்தைகளையும் ராமர்கிட்ட அறிமுகப்படுத்தி, இந்த 2 குழந்தைகளும் உங்க சரித்திரத்தை பாடுறது, இந்த அஸ்வமேத யக்னத்தை உங்களுக்கு இதை கேட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் ராமராதிய கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு பாட சொல்ல அந்த 2 குழந்தைகளும் ராமாயணத்தை பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறது. தசரதனுடைய பெருமைகளை சொல்றது. தசரதன் பெரிய ராஜாவாக இருந்தான், பெரிய தர்மஷ்டனாக இருந்தான். அயோத்தியில அத்தனை செல்வ செழிப்போட ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருந்தான். அதர்மம்னு ஒண்ணு அங்க இருக்கிற வாழ்க்கையே தெரியாது. அயோத்தியில திருடனே இல்லை. ஏன்னா அத்தனைக்கு திருடன் கூட காசு திருட்டப்ப வரும், காசு இல்லைன்னா தான் வரும். அத்தனை பேத்தி அத்தனை சௌக்கியமா வச்சிருக்கான். அப்படிங்கறதெல்லாம் மெதுவா அந்த குழந்தைகள் சொல்றதுக்கு ஆரம்பிக்குது. அயோத்தியுடைய பிரஸ்தாபத்தை, தசரனுடைய பிரஸ்தாபத்தை. அதை கேட்டுன்னு இருக்கப்ப ராமர் அப்படியே அந்த கதைக்குள்ள போயிட்டார். அப்படியே மெதுவா ராமர் அந்த மேல சிம்மாசனத்துல வந்து அப்படியே இறங்கி வர்றார். இறங்கி வந்து ஜனங்களோட சேர்ந்து உட்கார்ந்துட்டார். ஜனங்களும் அந்த கதையை கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறான். ராமனும் சேர்ந்து கதையை கேட்கிறான். எல்லாம் ராமர் தான் வந்திருக்காங்கிறதே மறந்துட்டார். எல்லாம் அந்த குதூகலத்துல, அந்த கதையை கேட்கிற குதூகலத்துல எல்லாம் ராமனுடைய தொடை தட்ட, ராமன் அவா தொடை தட்ட, அப்படி ராமாயணத்தை அந்த குழந்தைகள் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறது. அந்த பெரிய ராஜா தசரதன் அத்தனை சந்தோஷமா இருந்தா, தேவர்களுக்கே உதவி புரிவனாக இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு கதை சொல்றதுக்கு ஆரம்பிச்சான். அவனுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் பிரதானமா 3 மகிழ்ச்சிகள் இருந்தா. கௌசல்யா தேவி, கைகை தேவி, சுமித்ரா தேவி அப்படின்னு 3 பேருக்கும் புத்திர பாக்கியம் இல்ல. என்ன பண்றது அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட ஆலோசனை பண்ண. இப்ப வசிஷ்டர் சொன்னார், பக்கத்துல விதர்ப தேசம் இருக்கிறது, அங்க ரிஷிசுங்கர் அப்படிங்கிற மகரிஷி தன்னுடைய பத்னியான சாந்தா தேவியோட வந்திருக்கார். அவர் கூட்டிட்டு வந்து யக்னம் பண்ணோம் அப்படின்னா பெரிய மழை வரும்னு சொல்ல, தசரதன் நேராக போய் ரிஷிசங்கரை கூப்பிடுகிறார். என் பத்னியோட சேர்ந்து வந்து எங்க ஊர்ல அஸ்வமேத யாகம் பண்ணி வைக்கணும், எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல, ரிஷிசங்கரும் ஒத்துண்டு அயோத்திக்கு வருகிறார். வந்ததும் பெரிய யக்னமானது தொடங்குறது, அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வத்தை பெரிய ஊர்வலமாக 1 வருஷ காலம் எல்லாம் போய் அப்புறம் வந்து அந்த அஸ்வத்தை கௌசல்யா தேவி பலி கொடுத்து அந்த யக்னத்துல ஆகுதி ஆயிட்டதும் ஒரு பெரிய ஒரு தேவன் அதுல இருந்து வருகிறான். அந்த தேவன் கையில ஒரு தங்க செம்பு, அது வெள்ளி மூடி போட்டதாக அழகா இருக்குது அந்த பாத்திரமே. அந்த பாத்திரத்தோட வந்து தசரதனுக்கு அந்த தெய்வமானது அந்த தங்க டப்பாவை கொடுக்குறது. அதுக்குள்ள பாயசம் நிறைஞ்சிருக்குது. தசரதன் கிட்ட அது சொல்றது, இது உங்களுடைய பத்னிகளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடு, அதனால அவளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அந்த தெய்வமானது அனுகிரகம் பண்ணிட்டு அது மறைஞ்சு போயிடுத்து. தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அந்த பாயசத்தை பிரிச்சு கொடுத்தா. பாயசம் இருந்தது, அதுல இருந்து பாதி பாயாசத்தை கௌசல்யா தேவி கொடுத்தா. ஏன்னா அவதான் மூத்த ராணி. அதனால பாதி கொடுத்துண்டா. இப்ப பாதி பாயசம் இருக்கு. அந்த பாதி பாயசத்தை 2ஆ பிரிச்சா. கௌசல்யா தேவிக்கு கைகை தேவிக்கு ஒண்ணு, சுமித்ரா தேவிக்கு ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு. அதுல ஒண்ணு சுமித்ரா தேவி கொடுத்துட்டான். ஒரு 1/4 பாகத்தை சுமித்ரா தேவி கொடுத்துட்டான். இன்னொரு 1/4 மாத்திரம் இருந்தது. அதே கைகை கொடுக்கலான்னு பாக்குறப்ப அவனுக்கு முழுசும் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால அந்த 1/4 வாசியை திருப்பி 2ஆக பிரித்து, ஒண்ணு திருப்பியும் சுமித்ரா தேவிக்கும் திருப்பி கைகை தேவி கொடுக்குறான். இப்படி பாயாசமானது விநியோகமாச்சு. ராமாயணம் அப்படியே காட்டும் எப்படி பாயாசத்தை விநியோகம் பண்ண, ஏன் 2 குழந்தைகள் பிறந்ததுங்கிறதுக்கு ராமாயணம் எடுத்து காட்டுகிறார். அப்ப அந்த பாதி பாயாசத்தினால அந்த அம்மா கௌசல்யா தேவி கர்ப்பமாகிறா, திருவயிறுவாக்குறா. ஒரு 1/4 பாயாசத்தை சாப்பிட்டதுனால கைகை தேவி திருவயிறுவாக்குறா. ஒரு 1/4 அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் காப்பங்க அதை திருப்பியும் சாப்பிட்டனால சுமித்ரா தேவியும் கர்ப்பமாகிற. இப்படி 3 மகிழ்ச்சிகளும் கர்ப்பமாகிற. 12 மாசம் கர்ப்பம். ஒரு சித்திர மாசத்துல அவ கர்ப்பம் தரிச்சா. அடுத்த சித்திரை வந்துருது. அடுத்த வருஷம் சித்திரையில புனர்வசு அன்னைக்கு
கர்க்கட லக்னத்துல கடகராசியில பெருமாள் ராமனாக வந்து அவதாரம் பண்ணுகிறான். நவமி திதியில ராமனாக வந்து அவதாரம் பண்ணுகிறான். அப்படி பகவான் கௌசல்யா தேவி வயத்துல 1 வருஷ காலம் கர்ப்பம் தரித்து இந்த லோகத்துக்கு வந்து உஜ்ஜீவனம் படுத்துறதுக்காக ராமனாக அவதாரம் பண்ணு. அதற்கு அடுத்த நாள் புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம் அன்னைக்கு கைகையினுடைய புத்திரனாக பரதனும், 3ஆம் நாள் ஆஸ்லேஷா ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு சுமித்ரா தேவியுடைய கர்ப்பத்துல 2 குழந்தைகள் வந்து லக்ஷ்மணன் சத்ருகன் அப்படின்னு 4 குழந்தைகள் பிறக்கிறது. தசரதனுக்கு ஒரே சந்தோஷம், ராணிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஜனங்கள்லாம் கொண்டாடுறான். ஏன்னா பல காலம் ராஜாவா இருந்திருக்கா, நல்ல ராஜா. ஒரே ஒரு வருத்தம், புத்திர பாக்கியம் இல்லைங்கிறது. அது கிடைச்சிருது அப்படின்னு ஊரே கோலாகலம் எடுத்து எல்லாம் வாரி வாரி கொடுக்குறான் தசரதன். அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் நாமகரணம் சூட்டணும். வசிஷ்டரை கூப்பிடுக்கிறார். வசிஷ்டரை கூப்பிட்டு வசிஷ்டரே குழந்தைகளுக்கெல்லாம் நாமகரணம் வைக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்து ராமனை பார்க்கிறார். அழகான ரூபத்தோடு பகவான் சேவை சாதிக்க. பெருமாள் என்னைக்குதான் அழகு இல்லாம இல்லை, அந்த அழகுல ரமிச்சு போயிட்டார் வசிஷ்டர். பாக்குறவாளையெல்லாம் ரமிக்க செய்யறதுனால இவனுக்கு ராமன் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு பாருங்க. ராமநவமி அன்னைக்கு ராமர்னு என் பேர்னு தெரியணும். ரமயத்தி ராமஹா, பாக்குறவ மனசு எல்லாம் கொள்ளை கொண்டவனாக ரமிக்கும்படி இருக்கிறதுனால அவனுக்கு ராமன் அப்படின்னு பேர் வைக்கிறார். 2வது பரதனை பார்க்கிறார். எல்லா பாரத்தையும் சுமக்கிறதுனே பிறந்தவன் பரதன். ஒரு தப்பு செய்யாம பின்னாடி பல பாரங்களை எல்லாரும் திட்ட போறான். அப்படி எல்லாத்தையும் சுமக்க போறவன். அதனால இவனுக்கு பரணாதிரி பரதா, எல்லாத்தையும் பரணம் பண்ண போறான், தரிக்க போறவன். அதனால இவனுக்கு பரதன் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு வச்சார். அடுத்த லக்ஷ்மணன் பாக்குறப்போ இந்த அவதாரத்திலேயே எல்லா கைங்கரியமே கிடைக்க போறது இவனுக்கு தான். கைங்கரியம்ங்கிறது லக்ஷ்மினாலேயே கிடைக்கும். அதனால லக்ஷ்மணஹா, இது லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு பேர் இருக்காரு. லக்ஷ்மி சம்பந்தம் இருக்கிற கைங்கரியமே இவனுக்கு தான் கிடைக்க போறது அப்படின்னு லக்ஷ்மணனும். அடுத்த சத்ருக்னன், நித்திய சத்ருக்னஹா அப்படின்னு சத்ருக, ராமனுக்கு எதிரி, ராமனுடைய அழகுக்கு எதிரியா இருந்து பரதனையே அவன் கொண்டாட போறான். இவனுக்கு பரதனே முக்கியமாக இருக்கிறதுனால பெருமாளை காட்டிலும் பகவானுடைய அடியவரான பரதனுக்கு இவன் எப்போதுமே அத்தியந்த கைங்கர பரனா இருக்க போறான்னா அவனுக்கு சத்ருகுணன் அப்படின்னு பேர் வச்சாரு. இப்படி 4 குழந்தைகளுக்கு 4 பேர் வச்சா 4 குழந்தைகள் வளருது. ராணிகள் பார்த்து பார்த்து வளர்த்தா. தசரதனுக்கு அத்தனை ஆசை. குழந்தைகளுக்கெல்லாம் 4 வயசா எடுத்து 4 வயசு, ஏன்னா அவ்வளவுதான் சரித்திரம். கிருஷ்ணன் மாதிரி பெரிய இங்க லீலைகள்லாம் இல்லை. ராமர் வந்து ரொம்ப டீஷர்ட் இதெல்லாம் பண்ண மாட்டார். அதனால உடனே வளர்ந்துட்டார். பெரிய ஒரே ஒரு லீலை மாத்திரம்தான். அது ராமாயணம் சொல்லல, நம்ம ஆழ்வார்கள்லாம் சொல்றோம். இப்படி இந்த 4 குழந்தைகளும் வந்து இவளுக்கெல்லாம் வில் வித்தைங்கிறது ரொம்ப இஷ்டமா. அப்படி வில் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த மந்திர கூனி அந்த வழியில போகுது. அப்ப ராமருக்கு என்ன ஆசையோ தெரியல, இந்த களிமண்ல உருண்டை பண்ணி அம்போடைய அந்த நுனி பாகத்துல அதை வச்சு அவளுடைய கூன் மேல எறிவாராம் ராமர். அது போய் அவ முதுகுல போய் அப்படி குத்துமா. பொதுவா ராமர் அப்படி பண்றது இல்லை. ராமர் எந்த லீலையுமே பண்ணதாக ராமாயணம் சொல்லு. இதுவும் ஒரு வால்மீகி ராமாயணத்துல இல்ல. இதை நம்ம ஆழ்வார்கள்லாம் கொண்டாடுறோம். அப்படி ராமனும் ஒரு லீலை பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்படி ராமன் வளர்க்கிறான். 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடும் குருகுல வாசம். வசிஷ்டர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துற 4 குழந்தைகள். வேதம், வேதாங்கங்கள், குதிரையற்றம், யானையற்றம், தேரற்றம் இதெல்லாம் பழகிக்கிறான். தனுர்வேதம், வில் வித்தை அதெல்லாம் வசிஷ்ட பகவானே சொல்லி கொடுக்குறான். அப்படி சொல்லி கொடுத்து ராமனுக்கு 7-8 வயசு ஆகிறது. 8 வயசு ஆகிறப்போ எல்லாம் குருகுல வாசம் எல்லாம் முடிச்சு ராஜ்யத்துக்கு வந்துட்டான். அப்போ தசரதனுக்கு ஒரு ஆசை, இப்போதே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடலாம். ராமனுக்கு அப்ப விவாகமே ஆகல, இப்போதே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறான். எல்லாருமே சரின்னு யோசிக்கிற சமயத்துல விஸ்வாமித்திரர் அங்க வருகிறார். விஸ்வாமித்திரர் வந்து தசரதன் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். தசரதா, இந்த மாதிரி ஒரு பெரிய யக்னம் பண்ணுகிறேன். அதுல பரவாயில்ல, ராட்சசாலாம் வந்து அதைய தடுக்கிறான். லோக க்ஷணத்துக்காக பண்ற யக்னம் தடைப்படுகிறது. அதனால நீ உன் புத்திரோட ராமன் எனக்கு வந்து அனுப்பணும், இந்த யக்னத்தை ரட்சணம் பண்றக்க. அவன் மயங்க விழுந்துட்டான். ராமனுக்கு வயசு 8 வயசு தான். இப்ப வந்து இப்படி கூப்பிடுறீங்களா? அவன் ராட்சசாலையெல்லாம் பார்த்ததே இல்லையே, நான் வேணா வர்றேன், எல்லா ராட்சசாலையும் சமஹாரம் பண்றேன் அப்படின்னு எத்தனையோ தசரதன் கேட்டு பாக்குறான் விஸ்வாமித்திரர்கிட்ட. விஸ்வாமித்திர ஒத்துக்கல், எனக்கு ராமனை தான் வேணும் அப்படின்னு கேட்டார். முதல்ல அவன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டான். விஸ்வாமித்திர கோவிச்சுட்டு கிளம்பினார். அப்போ வசிஷ்ட மகரிஷி கூப்பிட்டு புத்தி சொல்லுகிறார்,
தசரதன் அப்படி எல்லாம் பண்ணாதே, விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு அப்படின்னா ஒரு ஒரு லோகக்ஷேமத்துக்காக ஒரு காரியத்துக்கு வந்திருக்கிறார். அதனால ராமனுக்கு கல்யாணமே ஏற்படும், அவனுக்கு மங்களங்களே ஏற்படும். அதனால அதை தடுக்காது. அது இல்லாம விஸ்வாமித்திரர்கிட்ட பல அம்புகள்லாம் இருக்குது, சஸ்திரங்கள்லாம் இருக்குது, மந்திர சஸ்திரங்கள்லாம். அதெல்லாம் ராமனுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அவர் கூட போறது ராமனுக்கு எப்போதுமே பெரிய ஸ்ரேயஸை தான் கொடுக்கறதுனால அனுப்புன்னு சொன்ன. வேற வழி இல்லாம தசரதன் விஸ்வாமித்திரோடு சேர்ந்து அனுப்புறான். கூட சேர்த்து லக்ஷ்மணன் அனுப்புற, தனியா அனுப்புறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு லக்ஷ்மணையும் சேர்த்து அனுப்புறான். 2 குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு விஸ்வாமித்திரர் கங்கா தீரத்துக்கு போறான். அப்படி போறப்ப நடுக்க அந்த கங்கா கரையில பல ஆசிரமங்களை எல்லாம் பார்க்கிறான். வாமனுடைய ஆசிரமம் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கதைகளை எல்லாம் விஸ்வாமித்திரர் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிட்டே போகிறோம். அப்படி போய் ஒரு இடத்துல ராத்திரி தங்கி தூங்கிடுறோம். குழந்தைகள் 2 தூங்குறது. காலையில பொழுது விழிச்சிருத்து விஸ்வாமித்திரன் எந்திரிச்சு கங்கையில பண்ண வேண்டிய நித்தியகர்மானுஷ்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு பொழுது விழுந்துருத்தே இந்த குழந்தைகளை போய் எழுப்பலாம்னு பார்த்தா அந்த குழந்தை அப்படி தூங்கிட்டு இருக்கிறாம. அப்பதான் விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படிங்கிற ஸ்லோகத்தை அவர் தான் சொல்லுகிறார். இப்ப நம்ம சுப்பிரபாதத்துல எல்லா சுப்பிரபாதத்தையும் பாடுகிறோம். அது எங்கிருந்து வந்தது அப்படின்னா விஸ்வாமித்திரர் பாடினது முதல் ராமருக்காக சுப்பிரபாதம். அப்படி பாடி அவனை துயில் எழுப்பி அந்த நெடும் பயணம் காவேரி எல்லாம் கடந்து, சாரி கங்கை கடந்து, அப்புறம் யமுனை கடந்து பெரிய சித்தாசிரமத்துக்கு போறான். போகும்போது ஒரு பெரிய ராட்சசி, தாடகா அப்படின்னு பேரு, 10 பணவர வருஷத்துக்கு இருக்கிறார். அப்படி கோரமான ரூபம், வயசானவா. முதல்ல ஒரு யக்ஷினியா இருந்து இப்போ ராட்சசியா மாறி இருக்கா. அவருக்கு 2 பிள்ளைகள் மாரிசன் சுபாகு அப்படின்னு. அவ அந்த காட்டுக்குள்ள இருக்கிற முனிவர்களுக்கு எல்லாம் தீங்கு விளைவிச்சுட்டு யாரும் யக்னம் பண்ண முடியாம தடுத்துண்டு அவளை எல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றான் அந்த யக்ஷினியான தாடகன். அப்போ அவ அப்படியே வர்றா. விஸ்வாமித்திரர் இந்த 2 குழந்தைகளோட போறதை பார்த்துட்டு மாமிச வாடை பார்த்துட்டு அந்த ராட்சசி வர்ற. அவ அதை பார்த்து விஸ்வாமித்திரர் சொல்றேன், இதுதான் ராட்சசி யக்ஷினி தாடக, உன்னுடைய அம்பேத்தி இவளை கொண்டு சம்ஹாரம் பண்ணிடுறாமா அப்படி. ராமர் அது வரைக்கும் யாரையும் சம்ஹாரம் பண்ணதில்லை, இதுதான் முதல் சம்ஹாரம். ராமனுக்கு ஒரு வருத்தம், பெண்களை கொல்லக்கூடாதுன்னு வேற இருக்கு, நான் இது வரைக்கும் யாரையும் கொன்னது வேற இல்லை, முதல் கொல்றதே ஒரு பெண்ணா கொள்றோமா அப்படின்னு யோசிச்சு அவர் அம்பு போடாம இருக்கு. அதை புரிஞ்சுட்டு விஸ்வாமித்திரர் சொல்றேன், அப்படி எல்லாம் இல்லை, பெண்ணுக்குன்னு இருக்கிற சொரூப்பம் எங்ககிட்ட ஒண்ணும் கூட இல்லை, அதனால இவளை பெண்ணா பார்க்க கூடாது ராமா, நான் சொல்லுகிற அம்பை அப்படின்னு சொல்ல. தன்னுடைய சாரங்கத்துல அம்பை பூட்டி அந்த தாடகை சமஹாரம் பண்ணுகிறான். அம்மாக்கு இப்படி ஆடுத்துன்னு சுபாக்கும் ஒரு ராட்சசனும் எதிர்த்து வருகிறான். அவனையும் சமஹாரம் பண்ணார். மாரீச்சனும் அணுகிறான். அவனும் தாடகையினுடைய புதல். அவன் மேல ஒரு அம்பு போடுகிறான். அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அப்படி தாடகையுடைய சமஹாரம் நடக்குது ராமர்னால. சுபாகன் சமஹாரம் பண்ணி அந்த சித்தாசிரமத்துக்கு போய் பெரிய யக்னம் நடக்குது. யக்னத்துல பல ராட்சசால் எல்லாம் தடுக்கிறதுக்கு வர அவளை எல்லாம் ராமன் சமஹாரம் பண்ணி அந்த பெரிய யக்னத்தை காப்பாத்தினான் ராமன். அது பூர்த்தி ஆனது. அப்போ கரெக்டா பூர்த்தி ஆகி திருப்பி அயோத்தி கிளம்பலாங்கிற சமயத்துல ஜனக்புரி, நேபாளத்துல இருக்கிற ஜனக்புரி, அங்க ஜனகராஜனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது. அங்க அவனுக்கு மகாலட்சுமியை சீதாதேவியாக அவதாரம் பண்ணியிருந்தான். அவனுக்கும் ரொம்ப தான் புத்திர பாக்கியம் இல்லை சின்ன வயசுல. அப்போ அவளுக்கெல்லாம் ஆச்சாரியன் யாக்ஞவல்க மகரிஷி அவர்கிட்ட போய் கேட்டதும், ஜனக மகாராஜா நீ பெரிய யக்னம் பண்ணு, அந்த யக்னத்துக்கு பூமி உழுதை அப்படின்னா அதனால உனக்கு அந்த யக்னத்தை பூர்த்தி பண்ணா புத்திர பாக்கியம் கிடைக்கும், உன்னோட நாட்டுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும்னு சொல்ல. பெரிய அந்த யக்ன வாட்டிகை தயார் பண்றதுக்காக தங்க ஏற கொண்டு ஜனகராஜனும் அவனுடைய பத்னியா இருக்கிற சுனைனா தேவியும் அந்த ஏர் உழுகிறதுக்கு ஆரம்பிச்சான். ஏர் உழுகிறப்போ ஒரு இடத்துல போய் அப்படி பூமியில அந்த ஏருடைய அந்த கூர்மையான பாகத்துக்கு சீதா அப்படின்னு பேர். அந்த ஏர் இருக்கு பாருங்க, அந்த மாட்டுடைய ஏர், அந்த கொம்பனுடைய கடைசி பாகம் அந்த பூமி கிழிச்சிட்டு போகுமே, அந்த கிழிச்சிட்டு போற பாகத்துக்கு சீதான்னு பேர். அந்த சீதாங்கிற பாகம் ஒரு இடத்துல அப்படி போய் முட்டி டம்முன்னு நிக்குது. அப்ப ஏதோ முட்டி எடுத்து உள்ள ஏதோ கல் ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற வெள்ளம் எடுத்து பார்த்தா ஒரு பெரிய பெட்டி. என்ன பெட்டி பூமிக்குள்ள இருந்து இருக்குதுன்னு எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெண் குழந்தையாக மகாலட்சுமி சீதாதேவியாக அவதாரம் பண்ணிருந்தேன். அப்போ யாக்ஞவல்க மகரிஷி வந்து ஆசீர்வாதம் பண்ணி லாங்கல பத்ததி சீதா லாங்கல பத்ததி, அந்த லாங்கலி அந்த ஏர்னுடைய கடைசி பாகமான சீதா போய் அப்படி குத்தி
மேல இந்த பெட்டி வந்து அதுக்குள்ள குழந்தை இருந்தான். இந்த குழந்தைக்கு சீதா அப்படின்னு பேர் வச்சுட்டான். ராமனுக்கு ஏன் அந்த பேரு? ரமயதி ராமஹா. பார்க்கிறவள்ள ராமனுடைய அழகுக்கு மயங்கிடுவார், அதனால ராமன். சீதான்னு என் பேர் வந்தது அப்படின்னா, சீதானா ஏர்னுடைய கொம்புக்கு அந்த கூர்மையான பாகத்துக்கு சீதான்னு பேர். அது குத்தி அந்த பெட்டி மேல வந்ததுனால அந்த பெண் குழந்தைக்கு சீதானே பேர் வச்சு. அப்ப சீதாக்கு அந்த அர்த்தம். ஏர்னுடைய முனை பட்டு மேல வந்த குழந்தை, அதனால சீதா அப்படின்னு பேர் வச்சா. ஜனனுடைய புத்திரியா இருக்கிறான்னு ஜானகி, மிதிலா தேசத்துக்கு இளவரசியா இருக்கிறனால மைத்திலி. இப்படி பல பெயர்களோட மகாலட்சுமி அங்க குழந்தையா பிறந்தானா. அப்புறம் அங்க ஒரே சுபிக்ஷம் தான், அந்த தேசமே சுபிக்ஷமாக இருந்தது. அப்படி அங்க ஜனகராஜன் இருந்தா. சீதாதேவிக்கு 6 வயசு ஆகுது. அப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு விவாகம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. அதனால வீர சுல்கம் வைக்கிறான் ஜனக மகாராஜன். பல வீர போட்டிகள் எல்லாம் நடத்துறான். ஆனா யாருனாலையும் ஜெயிக்க முடியல. ஏன்னா இந்த மகாலட்சுமி ஆச்சு, யாரு வந்து ஜெயிக்க முடியும்? அதனால யாருனாலையும் அந்த போட்டியில ஜெயிக்க முடியல. அதனால வருத்தப்பட்டுட்டு இருந்தா ஜனகராஜன். நம்ம பொண்ணுக்கு எப்படி விவாகம் பண்ணி வைக்கிறது? எந்த சுயம்பரமும் நடத்த முடியல, எல்லாம் தோத்து போறாள் அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு இருந்தான். அப்ப அவ ஒரு யக்னம் பண்ண, அவளும் ஒரு இஷ்டி யக்னம் பண்ண, அது ஒரு பூர்த்தி. அதனால பல மகரிஷிகளை கூப்பிட்டிருந்தா. அது விஸ்வாமித்திரி வர சொல்லாங்கிறதுக்காக விஸ்வாமித்திற்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தான். அந்த கடிதம் தான் ராமரும் லக்ஷ்மணனும் அந்த யக்னத்தை சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்த அந்த சமயத்துல அந்த லிখিதம் வந்து அங்க சேருது. இப்ப விஸ்வாமித்திரை பார்த்துட்டு, சரி இந்த 2 பசங்களுக்கும் வில் வித்துல ரொம்ப ஆசை. ஜனகரும் ஒரு வில்லு வச்சிருக்காரு, சிவபெருமானுடைய வில்லு வச்சிருக்காங்க, அதை போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு எந்த பொம்மை பிடிக்கிறதோ அதை கூப்பிட்டு காட்டுவோம் தானே. சில குழந்தைகளுக்கு கார் பிடிக்கும், அப்ப ஏதாவது புது கார் வந்துச்சுன்னா பாரு அப்படின்னு காட்டுது. அந்த மாதிரி இந்த 2 குழந்தைகளுக்கு வில்லு ரொம்ப பிடிக்கும். அதனால ஜனகராஜன் கிட்ட ஒரு வில்லு இருந்தது, அதை காட்டுவோம் அப்படிங்கறதுக்காக இந்த குழந்தைகளை கூப்பிட்டுட்டு ஜனக்புரிக்கு போனோம். அங்க இந்த 2 குழந்தைகள் முதல் தடவை பார்க்கிறப்பவே ஜனகராஜனுக்கு அத்தனை பிடிச்சு கொடுத்து. ஏற்கனவே தசரதன் வேற நண்பன். அப்போ மனசுக்குள்ள இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு வரனுக்கு நம்ம பொண்ணு கொடுத்து விவாகம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா சொல்லல, ஒன்னும் சொல்லல. அடுத்த நாள் காலையில பொழுது விடியறது. விஸ்வாமித்திர வந்து, ஜனகராஜா உங்ககிட்ட இருக்கிற அந்த சிவதனுசு இந்த 2 குழந்தைகளுக்கு காட்டி, பெரிய வீரர்கள், அதை பார்க்கணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு சொன்ன. 500 பேர் சேர்ந்துதான் அந்த வில்ல தூக்கிட்டு வர முடியும். அப்படி தூக்கிட்டு வந்து அந்த பெரிய சபையில வச்சா. விஸ்வாமித்திர போய் அந்த வில்ல பாரு அப்படின்னா ராமர் போய் அதை சுத்தி பார்த்தார். அப்புறம் குழந்தை பொம்மை கடை கூட்டிட்டு போனோம்னா அது சும்மா பார்த்துட்டே இருக்குமா, அப்படி கையில திடீர்னு எடுத்துறாதான். அந்த மாதிரி ராமருக்கு ஆசை, அது எடுத்து பார்க்கணும். அது 500 பேர் சேர்ந்து தூக்குற வில், தனியா ஒருத்தனால தூக்க முடியாது. ஆனா ஆயாசமாக ராமன் இந்த வில்ல தூக்கிட்டான். தூக்குறவன் என்ன பண்ணா, அந்த நாணி ஏற்றி பார்க்கலாம், அந்த கயிறை கட்டி பார்க்கலாம்னு அது கொஞ்சம் இழுத்தான். அது பழைய வில், அது பொட்டு உடஞ்சு போச்சு. அப்பவே அது உடஞ்சது பார்த்து ஜனகராஜனுக்கு, இத்தனை பேர் தூக்க முடியாது, இப்படி வில்லை ஆயாசமா எடுத்து உடைச்சிட்டானே, அப்ப நம்ம பொண்ணுக்கு இவனைத்தான் விவாகம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவளும் அயோனிஜியா பிறந்தவள், அவளும் ஒரு கர்ப்பவாசம் பண்ணாத பொண்ணு. அப்ப அவளுக்கு ஒரு வரன் பார்க்கணும்னு இந்த மாதிரி வரனுக்கு தான் விவாகம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு போய் ராமர் விட்டு விஸ்வாமித்திர விட்டு நேரடியாவே கேட்டா ஜனகராஜன், என்னுடைய பொண்ணு விவாகம் பண்ணிக்கணும். ராமர் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம ஐயரை கேட்கணும், நம்ம அப்பாவை கேட்கணும், தசரதனுக்கு கேட்டு பாருங்க, அவருக்கு சம்மதம்னா விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உடனே ஓலை அனுப்புனா ஜனகராஜன் தசரதனுக்கு, இந்த மாதிரி நீங்க இங்க கிளம்பி வரணும் அப்படின்னு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றேன். தசரதனும் அங்க தன்னுடைய ராணிகள் கிட்ட சொன்னா, அந்த காலத்துல ராணிகள்லாம் வர்றது வழக்கம் இல்லை. அதனால ராணிகள் கிட்ட எல்லாம் சொன்னா அவளுக்கு சந்தோஷம். சீதாதேவிக்கு ராமருக்கு வேணுங்கிற பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து ராணிகள்லாம் தசரதன் அனுப்பி வச்சா. தசரதன் இங்க வந்ததும் சம்பிரதாயமா வந்து மாப்பிள்ளை கேட்டா, இவரு சம்மதம்னு சொல்லிட்டு பொண்ணை விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பங்குனி மாசத்துல உத்தர நட்சத்திரத்துல 2 பேருக்கு விவாகம் அப்படின்னு முடிவு பண்ணோம். முதல்ல அவ 2 பேருக்கு விவாகம் தான் முடிவாச்சு. அப்புறமா அந்த இடத்துல பார்த்தா சீதைக்கு ஒரு சித்தப்பா பொண்ணு மாண்டவின்னு இருந்தா. அப்போ தசரதனுக்கு, சரி நம்ம பரதனுக்கு அவளை கொடுத்து விவாகம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, சரின்னா ஒத்துண்டான். அப்படி ராமனுக்கு சீத்தை, பரதனுக்கு மாண்டவி அப்படிங்கிற பொண்ணோட விவாகம் பண்ணலாம்னு இருந்தது. ஜனகராஜனுக்கு ஒரு தம்பி குஷத்வஜன்னு பேர், அவனுக்கு 2 பொண்ணு. ஊர்மிளா ஜனகராஜனுடைய புத்திரி, சுதகீர்த்தி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளை பார்த்த அவளையும் சேர்த்து லக்ஷ்மணனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கலாம்னு ஜனகராஜனுடைய தம்பி ஆசைப்படுறான், குஷத்வஜன் ஆசைப்படுகிறான்.
அதனால சரி 4 ராஜகுமாரர்களுக்கும் 4 ராணியோட சரி விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு சீதை, பரதனுக்கு மாண்டவி, லக்ஷ்மணனுக்கு ஊர்மிள, சத்ருகனுக்கு சுதகீர்த்தி அப்படின்னு 4 பேரோட விவாகம் பண்ணலாம்னு முடிவெடுத்து பெரிய விவாகம் நடக்குது. ரொம்ப சந்தோஷத்தோட பாணிகிரகம் பண்ணி கொடுக்குற ஜனகராஜ், இது என்னோட பொண்ணு சீதா, இவளை விவாகம் பண்ணிக்கோ, எல்லா தர்மமும் தெரிஞ்சவ, நீ தர்மத்தோடு நடந்தேன்னா உனக்கு முன்னாடி இருப்பா, நீ தர்மத்தை விட்டு விலகுனேன்னா உனக்கு தர்மத்தை சொல்லி உனக்கு வழிகாட்டுவா அப்படின்னு விவாகம் பண்ணி வைக்கிறா. ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாம் நாடு திருமணம். நடுவுல பரசுராம பங்கமாயி அவர் காட்டுக்கு போயிட்டார். அப்புறம் இவள்லாம் வந்திருந்த வந்து இங்க வந்தா பரதனுடைய மாமா வந்திருக்காரு, யுதாஜித் அப்படின்ட்டு. வந்து சொல்றேன், எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, பரதனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, நல்லா பரதனை கூட்டிட்டு போறேன், இப்பதான் விவாகமா இருக்குது, பரதனை கூட்டிட்டு போகணும். சரி பரதனை வேணா கூட்டிட்டு போகணும் தசரதன் அனுப்புகிறான். பரதன் போறப்ப சத்ருகனன் சேர்ந்து கிளம்புறான், அவ பத்னிகளோடு சேர்ந்து கிளம்பிட்டான். இப்ப இங்க அயோத்தியில யாரு இருக்கா? ராமன், லக்ஷ்மணன், சீதா, ஊர்மிள அப்படி 4 பேர் இருக்கா. 10 வருஷ காலங்கள் ராமனும் சீத்தையும் அங்க அயோத்தியில இருக்கிற. அப்படி சுகமாக காலம் போறது. இப்பதான் விவாகம் ஆயிருக்கு. சீதா தேவியை பத்தி ராமர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ராமரை பத்தி சீதா தேவி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த 10 வருஷ காலம் ஒரு பெரிய காலமாக இருந்தது. இது நடக்கிறப்போ ராமருக்கு 22 வயசு. ஒரு 8 வயசு சமயத்துல அந்த விஸ்வாமித்திரோட போனார். அது ஒரு 2-3 வருஷம், 10-11 வயசு. அப்புறம் போய் விவாகம் ஆச்சு. விவாகம் ஆகிறப்ப ராமருக்கு 12 வயசு, சீதா தேவிக்கு 6 வயசு. அப்புறம் 10 வருஷ காலம் ரொம்ப சௌக்கியமா இருந்து. அப்ப ராமருக்கு எத்தனை வயசு? தோராயமா 22 வயசு ஆச்சு. 25 to 25 சொல்றேன், 22ல இருந்து 25 வயசுக்குள்ள ஆச்சு ராமருக்கு. அப்போ தசரதனுக்கு தவறான சொப்பனங்கள்லாம் வருது, அபசகுனங்களா தெரியறது. அதனால அவன் பயப்படுகிறான். அதனால பெரிய ராஜசபை கூப்பிட்டு உடனே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். எல்லாரும் ஒத்துண்டா. அதனால இதுவுமே ஒரு சித்திரை மாசம் நடக்குது. ராமாயணம் முழுசும் சித்திரை சுத்திரையே ஸ்திவர். சித்திரை அன்னைக்கு புனர்விசு நட்சத்திரம் அன்னைக்கு தான் ராமருக்கு திரு நட்சத்திரம். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு தசரதன் சொல்றான், இந்த மாதிரி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடலாம். எப்ப பண்றது அப்படின்னா நாளைக்கே பண்ணிடலாம். அடுத்த நாளுங்கிறது புஷ்ய நட்சத்திரம், புனர்பூசத்துக்கு புஷ்ய நட்சத்திரம். அன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடலான்னு எல்லாம் ஒத்துண்டா. சரின்னு பெரிய கோலாகலமாக ஏற்பாடு நடக்கிறது. இதை கேட்டு முதல் கைகை தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுக்கு ஒரு தோழி கூனி மந்தரம். அவ ஏற்கனவே ராமர்கிட்ட அடி வாங்கினவ சின்ன குழந்தையா இருக்கிறப்ப. அதனால மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு இருந்தது. அது இல்லாம தன்னுடைய தோழியான கைகையினுடைய புத்திரனா இருக்கிற பரதனுக்கு ராஜ்யம் வேணும்னு ஆசைப்பட்டு. அப்ப அவ எப்படி கொஞ்சம் பேசி கொஞ்சம் கைகையினுடைய மனசை மாத்தி இந்த மாதிரி விவாகம் அவன் பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு நீயும் பையனும் கிளம்ப வேண்டியதான், உங்களுக்கு எல்லாம் எது நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அவன் கொஞ்சம் மாறிட்டாவ. மாறி நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்ப 2 வரம் கேளு. ஏற்கனவே தசரதன் கிட்ட 2 வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா தேவாசுர யுத்தத்தப்போ. இந்த வரத்து கேளு. ஒண்ணு ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், 2வது பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு 2 வரத்தை கேளு அப்படின்னு அவ தூண்டி விட்டுட்டான். சரி அன்னைக்கு ராத்திரி தசரதன் ரொம்ப சந்தோஷமாக கைகை கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு வந்தான். அவ பெரும் கோபத்தோட இந்த 2 வரத்தை கேட்கிற. தசரதன் அப்படியே ஆடி போயிட்டான். ஒரு வரத்துக்கு அவன் கூட ஒத்துக்கிறான். சரி ராமருக்கு வேணா பட்டாபிஷேகம் வேண்டாம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடலாம், ராமனை காட்டுக்கு போக சொல்லாதே. அவ வேணுங்கிற, கண்டிப்பா போயேதான் ஆகணும் 14 வருஷம். அதை கேட்டு அவன் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் தசரதன். பொழுது விடிஞ்சது. தசரதன் அப்படியே மயக்கமா கிடக்குறான். சரி நம்ம தான் காரியத்தை பார்க்கணும்னு கைகை தேவி சுமந்தரை வச்சு அனுப்பி ராமரை வர சொல்லி ராமரும் சீத்தையும் இங்க பட்டாபிஷேகத்துக்கு சித்தமா இருக்கிற. கொஞ்ச நேரத்துல பட்டாபிஷேகம். அந்த சமயத்துல கூப்பிட்டு கைகை தேவி நேரடியாவே சொல்லி ராமன்கிட்ட, அவன் உங்க அப்பா எனக்கு வரம் கேட்டு கொடுத்திருந்தா, அந்த வரத்தை 2 கொடுத்துட்டார். அந்த வரத்தைப்படி ஒண்ணு நீ 14 வருஷம் காட்டுக்கு போ, 2வது பரதனுக்கு பட்டாபிஷேகம். ராமர் சந்தோஷம் தான் பட்டார். சரி நான் இப்போதே கிளம்புகிறேன் அப்படின்னு கிளம்புனா. அதை கேட்டு கௌசல்யா தேவி அழுதா. அம்மாவையும் சமாதானப்படுத்திட்டு சீதா தேவி போய் சமாதானப்படுத்திட்டு போனா. அவ கண்டிப்பா வருவேங்கிற. நான் இங்கெல்லாம் இருக்கவே மாட்டேன், கண்டிப்பா நீ எங்க போறியோ அங்கதான் வருவேன், எனக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியும் இப்படி எல்லாம் நடக்கிறதுங்கிறது, அதனால நான் வருவேன்னு சொல்ல. அவனால ஒன்னும் மறுத்து பேச முடியல. சீதா தேவி கூப்பிட்டுண்டா. வெளியில வந்தா லக்ஷ்மணனும் வருவேங்கிறான். சரின்னா அவனையும் தடுக்க முடியல. 3 பேரும் சேர்ந்து காத்து கிளம்ப பெரிய ஜடாமுடி தெரிச்சு கொண்டு அப்படி
அயோத்தியில இருந்து கிளம்பி சுமந்திரர் தேர் ஓட்டிட்டு வர ஜனங்கள் எல்லாம் பின்னாடியே வர்றா. தசரதனால ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறேன். கிழந்து விழுந்து தசரதனை கூட்டிட்டு போய் கௌசல்யா தேவனுடைய மாளிகையில படுக்க வச்சிருக்கிறார். இப்போ ராமர் லக்ஷ்மணன் சீதேவெல்லாம் சுமந்திரோட சேர்ந்து கங்கா தீரத்துக்கு வந்தா. கங்கா தீரத்துல குஹனை பார்க்கிறா. குஹன் ஏற்கனவே ராமனுடைய நண்பர். இப்ப குஹன் கூப்பிடுறான். சரி, அங்க உங்க அப்பா தான் அப்படி சொல்லிட்டாரு, இங்க வா, என்னுடைய ராஜ்யம் இருக்கு, இங்க வைக்கலாம். இல்ல, எங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் காட்டுக்கு தான் இருப்பேன், நாட்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கங்கா தீர்த்த மாத்திரம் சாப்பிட்டுட்டு 3 பேர் படுத்துக்கிறான். பொழுது விடிஞ்சது. ஜனங்கள்லாம் அங்க இருக்கிறத பார்த்துட்டு ராமர், இனி நம்ம இங்க இருந்து தனியா போகல அப்படின்ட்டு ஜனங்கள் நமக்கு பின்னாடியே வருவார், அதனால நம்ம தனியா போயிடலான்னு பொழுது விடிஞ்சதும் யாருக்கு தெரியாம அந்த கங்கையை கடந்து அந்த பக்கம் போயிடுறேன். போன பரத்வாஜருடைய ஆசிரமம் வர்றது. பரத்வாஜர் கிட்ட போய் கேட்கிறா, சுவாமி நாங்க 3 பேரும் வந்துட்டோம், நாங்க எங்க போய் தங்குறது? வனவாச காலத்துல 14 வருஷம் அப்படிங்கிறப்ப சித்திரகூடம் பக்கத்துல இருக்கு, அற்புதமான பிராந்தியம், மந்தாகினி நதியோட அங்க போய் தங்கிக்கோங்கன்னு சொன்னது. அங்க வந்து லக்ஷ்மணன் பெரிய குடிசை கட்டி ராம லக்ஷ்மணன் சீதா 3 பேர் அங்க தங்கிட்டா. கொஞ்ச நாள் சௌக்கியமா போகிறது. அந்த சமயத்துல அந்த பக்கம் சுமித்திரர் எல்லாம் ராமனை காணன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி பாக்குறேன், எங்கேயுமே கிடைக்கல. எல்லாம் திருப்பி அயோத்திக்கு போய் தசரதன் கிட்ட சொல்றேன், தசரதான் ராமன் வரல, எங்கேயோ போயிட்டு. அதை கேட்டு தசரதன் அப்போதே உயிர் போயிடுது. உயிர் போயிடுத்து. எப்போதுமே உயிர் போயிடுது அப்படின்னா காரியம் செய்யற காலையில் இப்ப பசங்களே இல்லை, 4 பசங்க, 4 பசங்களுமே கூட இல்லை. அப்படி இல்லைன்னா யாராவது வச்சு பண்ணிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. மிருத்த சரீரத்தை வச்சிருக்க கூடாதுன்னு சாஸ்திரம் 3 மணி நேரத்தை டைம் கொடுக்குது. ஒரு சரீரத்தை 3 மணி நேரம் மாத்திரமே வச்சிருக்க முடியும், அதுக்குள்ள எடுத்துடணும். ஆனா ஜனங்கள்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிற. ஏன்னா இந்த தசரனுக்கு பசங்கள் மேல அத்தனை ஆசை, ஒரு பையன் கூட இல்லை. அதனால அப்படி எடுக்க கூடாது, யாராவது வரணும் அப்படிங்கிறதுனால பெரிய தைலத்துல அவனுடைய சரீரத்தை பாதுகாத்து வைக்கிறான். இப்போ யாருக்கு கூப்பிட முடியும்? ராமர் எங்க இருக்கான்னு தெரியல, லக்ஷ்மணன் எங்க இருக்கான்னு தெரியல. அப்ப பரதனுக்கு தான் சொல்லி அனுப்பணும் அப்படின்னு வசிஷ்ட மகரிஷி தூது அனுப்புற பரதனுக்கு. பரதா உடனே கிளம்பி வா அப்படின்னு. பரதனுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது, ஏதோ ஒண்ணு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நல்ல சத்துருக்கனோட சேர்ந்து கிளம்பி பரதன் வருகிறான். வந்து பார்த்தா எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருது. அம்மாவை திட்டிட்டு அப்பாவுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணி 13 நாள் தீட்டுல இருக்கிற. தீட்டு பூர்த்தியானதும் வசிஷ்ட மகரிஷி பரதனை கூப்பிட்டு, பரதா நீ ராஜாபிஷேகம் பண்ணிக்கோ, உங்க அப்பா வரம் கொடுத்துட்டார். ஏன்னா ஒரு ராஜா இல்லாம ஒரு தேசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப பரதன் வந்து, எங்க குலத்துல அப்படி ஒரு வழக்கமே இல்லை, அண்ணா இருக்கும்போது நான் பண்ணிக்கவே மாட்டேன், எல்லாரும் கிளம்பு, காட்டுக்கு போய் ராமனை போய் கூட்டிட்டு வரல, நான் ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டேன், இத்தனை பேரும் சொன்னா கேட்காமையா போயிடுவான், எல்லாரும் கிளம்புக்கோன்னு சொல்லி அயோத்தியில இருக்க அத்தனை ஜனங்களும் கிளம்புறேன். எல்லாம் போய் சித்திரக்கூடத்துல போய் ராமனை பார்த்து ராமனை கூப்பிடுகிறேன் வர சொல்லி. ராமர் வந்து, நான் வரல, நான் 14 வருஷம் கழிச்சுதான் வருவேன், அப்பாவுக்கு பண்ண சத்தியம் இருக்குது, பித்ருவாக்கிய பரிபாலனத்தை அவசியம் பண்ணிதான் ஆகணும், நான் வரமாட்டேன்னு சொல்லு. அப்ப பரதன் வேற வழி இல்லாம, அப்ப நானும் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்றேன். இப்ப ராமன் வந்து சமாதானப்படுத்தி, நீ போ பரதா, நீ போய் 14 வருஷம் நாட்டை பார்த்துக்கோ, நான் இந்த வனவாசத்தை முடிச்சுட்டு வருகிறேன், அவசியம் வந்து நான் அப்புறம் நாட்டை ஏத்துக்கிறேன்னு சொல்ல. பரதன் வந்து, அப்போதும் நான் ராஜாவாக மாட்டேன், உங்க பாதுகை கொடுங்க, பாதுகை வச்சு நான் அங்க ராஜ்யம் பண்ணிக்கிறேன் 14 வருஷம் அப்படின்னு சொல்ல. ராமனுடைய பாதுகை வாங்கிட்டு பரதனும் சத்ருகுணனும் திருப்பி அயோத்திக்கு போறான். அயோத்திக்கு போய் அயோத்தியினுடைய வெளிப்புறத்துல நந்தி கிராமத்திலேயே பரதன் தங்கிக்கிறான். ராமர் இல்லாம அயோத்திக்குள்ள வரமாட்டேன், அங்க போய் தங்கிட்டான். சத்ருகணன் மாத்திரம் உள்ள ராஜ்யத்துல போய் உள்ள இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்த்துக்கலாம். பரதன் வெளியில இருந்து அந்த திருவடிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். இங்க ராமர் லக்ஷ்மணர் சீதா 3 பேரும் சித்திரகூடத்தில் இருக்கிற. அப்ப ராமர் சொல்ற, பரதன் வந்துட்டான், இப்ப நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு, நீ அடிக்கடி இங்க வந்துட்டே இருப்பா, நம்ம பார்க்கணும்னு, இது சரியா இருக்காது காட்டுக்கு, அதனால நம்ம இங்க இருந்து போயிருவோம் அப்படின்னு ராமர் முடிவு பண்ணி பக்கத்துல ஒரு பெரிய தண்டகாரண்யம்னு ஒரு பெரிய காடு, அதுக்குள்ள பிரவேசிக்கிற 3 பேர். இதான் அரண்ய காண்டம். அதுக்குள்ள பிரவேசிச்சு நம்ம உள்ள போய் தங்கிக்கலாம் அப்படின்னா பெரிய காடு, எடுத்ததுமே பெரிய கஷ்டம். விராதன்னு ஒரு பெரிய ராட்சசன் அப்படியே சீதாதேவியை தூக்கிட்டு ஓடுறான். அவனை போய் வில்லு போட்டு அவனை கொன்னும், அவனுடைய கழுத்துல காதை வச்சு மிதிச்சு. ராமர் வந்து அப்படி கொடுமை பண்ணி சமஹாரம் பண்ணது ஒரே ஒரு இடம் தான். அப்படி விராதனை சமஹாரம் பண்ணி சீத்தையை மீட்டு அங்கிருந்து அப்படியே மெதுவா நடந்து போய் பஞ்சவடியில போய் பார்க்கணும். பஞ்சவடின்னு ஒரு அற்புதமான தேசம், கோதாவரி தீரத்துல. அங்க போய் 3 பேரும் பர்ணசாலை கட்டிட்டு 10 வருஷ காலம் ரொம்ப சௌக்கியமாக பஞ்சவடியில் இருக்கிறார். ராமாயணத்தை அப்படி 10 வருஷம் அப்படி டிராவல் ஆயிடுச்சு. 10 வருஷம் எதுவுமே இல்லை கதை. ஏன் அப்படின்னா அத்தனை சந்தோஷமா இருந்தா, அவ்வளவுதான், அங்க பெருசா ஒன்னும் நடக்கல. 10 வருஷம் பூர்த்தி ஆகுது.
அப்ப அந்த பஞ்சவடியில ஒரு நாள் ராமர் உட்கார்ந்துருக்கப்ப அங்க பக்கத்துல ஜனஸ்தானம்னு ஒரு இடம். அங்க ராட்சசர்கள்லாம், ராவனுக்கு 2 தம்பி கரதூஷணர்கள் அப்படின்னு. அவன் 2 பேரும் அங்க பெரிய 14,000 ராட்சசர்களோட பெரிய அரண்மனையில அங்க தங்கி இருந்தார். அதுக்கு ஜனஸ்தானம்னு பேரு. அங்க அவளோட தங்கச்சி இருக்கிற சூர்பனகா இருந்து அவ அப்படியே சுத்திட்டு வந்த காட்டு வந்தா ராமரை ஒளிஞ்சு நின்று பார்த்தா ராமருடைய அழகான திருமேனி. அதை பார்த்து அவளுக்கு காமம் காதல் அப்படியே அந்த ராமன் அடையணும்னு ஆசைப்பட்டு அழகான ஒரு ரூபத்தை எடுத்துட்டா. ஏன்னா அசிங்கமா இருப்பாள. சூர்பனகா அப்படின்னு என்ன, இந்த இது இருக்கு பாருங்க, பெரிய அரிசி எல்லாம் சுத்தப்படுத்துறமே அது போல பெரிய காது இருக்க முறம், அந்த முறத்தை போல காது இருக்கிறவளா. அதனால்தான் சூர்பனகான்னு பேரு அவளுக்கு. அத்தனை பெரிய காதம். காரியத்தை சொன்னா அப்புறம் மூக்கு கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு. அப்படி அவலட்சணமா இருக்கிறவ சூர்பனகா. இப்படி போய் ராமனுக்கு முன்னாடி வந்து அவன் ஏத்துக்க மாட்டான்னு தெரியும். அதனால அழகான ஒரு ரூபத்தை எடுத்துன்னு போய் ராமன் கிட்ட அவனை ஆசைப்படுகிறேன், நீ விவாகம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டான். ராமர் வந்து லக்ஷ்மணன் கொஞ்சம் தூரத்துல இருந்து காட்டி அழகா, அவன் ராமருக்கு விட அழகா இருப்பான். இவராது கருப்பு, அவன் சிவப்பா இருப்பான். அந்த பாரு அங்க ஒருத்தன் இருக்காரு, நானாவது பத்தினியோடு இருக்கேன், அவனுக்கு பத்தினியும் இல்லை, நீ போய் அவனை போய் கேட்டுப்பாரு அப்படின்னு கேட்க, சூர்பனகா அவனை பார்த்ததும் இன்னும் அவன் மேல இன்னும் காமம் அதிகமாயிடுது. ராமருக்கு விட அழகா இருக்க, சரி அவனை போய் பண்ணிக்குவோம் அப்படிங்கறக்காக அவன்கிட்ட போய் கேட்க, அவன் கோபத்துல சூர்பனகாவை பார்க்கிறான். மாட்டேன்னு சொல்லிட்டா 2 பேரும். அப்ப சீதாதேவி உள்ள பர்ணசாலையில இருந்து வெளியில வர, அதை பார்த்த சூர்பனகா, இங்க ஒரு பொண்ணு இருக்கிறான், இந்த பொண்ணுனாலதான் 2 பேரும் நீ ஏத்துக்க மாட்டேங்கிற, அப்ப இந்த பொண்ணு கொண்டுட்டோம்னா நம்ம ஏத்துக்குவோம் அப்படின்னு சீதாதேவி கொல்றக்கு போக, அதை பார்த்து ராமர் சமிக்ஞை காட்ட, உடனே லக்ஷ்மணர் பெரிய அம்பு எடுத்து அவளுடைய மூக்கு காது 2 அறுத்து விட்டுட்டார். என்னோட பொண்ணை கொல்லக்கூடாது, அதனால அங்கஹீனம் பண்ணிடுவோம் அப்படின்னு மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுட்டார். அவ ஓன்னு அழுத்துட்டு போய் கரதூஷணர்கிட்ட சொன்னான், 2 அண்ணன்கிட்ட, ஆனா இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருக்கிறான், அவளை உங்களுக்காக தான் நான் விவாகம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கேட்டேன். நான் 2 ஆண்கள் அவ கூட இருக்கிறான், அவன் இப்படி பண்ணிட்டான். அதனால 2 பேரும் கோபம் வந்து பெரிய போர் தொடுக்குவாங்க. அப்புறம் ராமருக்கு அது தெரிஞ்சு லக்ஷ்மணனை சீதாதேவிக்கு காவலாக அந்த பஞ்சவடியில போட்டு இவர் மாத்திரம் அந்த ஜனஸ்தானத்துல போய் எதிர்கொள்ளுகிறார். அந்த ராட்சசர்கள் 14,000 ராட்சசர்கள் வருகிறார். 14,000 ராட்சசோடு பெரிய போர். ராமன் ஒருத்தனாக இருந்து கரதூஷணர் உட்பட்ட 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்த காலம், அப்படின்னா 3/4 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் சமகாரம் பண்ணிட்டு, ஒருத்தரும் கூட மிச்சம் இல்லை. அப்படி எல்லாத்தையும் சமகாரம் பண்ணிட்டு பெருமாள் பர்ணசாலை திரும்புகிறார். 14,000 பேர் கூட சண்டை பிடிச்சிருந்தானே எப்படி இருக்கும். சுவாமியுடைய பெருமாளுடைய திருமேனி எல்லாம் அம்பு எல்லாம் பட்டு அங்கங்க ரத்தம் அப்படியே கொப்பளிக்கிறது சுவாமியுடைய திருமேனியில. அதை பார்த்து சீதாதேவி வருத்தப்பட்டு ஓடி வந்து ராமனுக்கு எப்படி ஆடித்த அப்படின்னா ஆலிங்கரம் பண்ணிக்கிறார். அவதான் எல்லா மூலிகைக்கும் தலைவி மகாலட்சுமி. அப்படி மகாலட்சுமி வந்து அனைத்ததும் அந்த திருமேனியில் இருந்த அந்த காயங்கள்லாம் போயிட்ட. பார்த்தசாரதி பெருமாள் மாதிரி இருந்தாராம் அன்னைக்கு ராமர். சீதாதேவி வந்து அணைச்சண்டா எல்லாம் போடுது அப்படின்னா, இப்ப பார்த்தசாரதி சுவாமிய அன்னைக்கு ருக்மிணி பிராட்டி அணைக்கல, அணைச்சிருந்தா பார்த்தசாரதி கூட சரியா இருப்பார். அப்படி ராமருக்கு எல்லாம் சரியாச்சு. அப்புறம் அங்க தங்கியிருந்தா சூர்பனகா இந்த விஷயத்த போய் ராவணன் கிட்ட சொன்னான். லங்கைக்கு அதிபதியாக ராவணன் இருந்தா, புலஸ்திய வம்சத்துல வந்தது. அவனுக்கு அங்க விபீஷ்ணன், கும்பகர்ணன் அப்படின்னு 2 தம்பிகளோட இருந்தான். இந்திரஜித்துங்கிற புத்திரன் போய் அழுதுட்டே போய் சொன்னான்னா, அங்க ஒரு பொண்ணு இருக்கிறா, அவள் தான் அழகா இருக்கிறா, இப்படியெல்லாம் அவளை உனக்கு விவாகம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் போய் கேட்டேன். ஆனா இந்த மூக்கையும் காதையும் அறுத்துட்டுண்டா. அப்புறம் கரதூஷணர்கள் போனா அவளையும் கொண்டுட்டான், 14,000 பேரையும் கொண்டுட்டான், அப்படி பெரிய வீரனாக இருக்கிறான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னான். அதை கேட்டு அவனுக்கு சீதாதேவி மேல அவனுக்கு காமம். தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறது வருத்தம் தான். அதுக்கு விட அவன் சொன்ன அந்த சீதாதேவியோட அழகை பார்த்து அவளை போய் விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் ராவன். ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருத்து 14,000 பேரை ஒரு முகூர்த்த காலத்துல சமகாரம் பண்ணியிருக்காங்க. அப்ப நேரடியாக போய் போர் தொடுத்தெல்லாம் ராமன் கிட்ட வந்து சீதாதேவிய மீட்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருத்து. அதனால அந்த மாரீச்சன் யாரு முன்னாடி பார்த்தா தாடையருடைய புத்திரனா இருக்கிற மாரீச்சன் இவனுக்கு சொந்த காது. அவன் அந்த காட்டுல வந்து ராமருக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிருந்தான். அவன்கிட்ட போய் கேட்டான், மாரீச்சா ஒரு ஹெல்ப் பண்ண, இந்த மாதிரி சீதாதேவியை கடத்தணும். அவன் பயந்துட்டான், ஐயோ அந்த ராமர் முன்னாடி எனக்கு தெரியும் எங்க அம்மாவை கொள்றப்போ, அப்ப அவனுக்கு விவாகமே ஆகல. விவாகம் ஆகாதப்பவே பெரிய
சக்தியோடு இருந்தான். இப்ப சீதாதேவி வேற விவாகம் பண்ணிட்டான். அதனால பெரிய தேஜஸ் இன்னும் சேர்ந்துருது. இப்ப அவங்கிட்ட அடி வாங்க உயிர் போய், அதனால வேண்டாம்னு சொன்னா மாறிச்சான். ஆனா ராவணன் ஒத்துக்கல். நம்மள ராட்சசா, நீ எங்க சொந்தக்காரன், நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு. அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு முடிவு இப்படிதான் வரப்போறது அப்படின்னு. சரின்னு வேற வழி இல்லாம ஒத்துண்டான். ஒரு திட்டம் போட்டா மாரிச்சன் அதுபடி ஒரு பொன்மானாக மாறி வந்து அந்த பெரிய பர்ணசாலைக்கு முன்னாடி அப்படி புட்களை மேயிற மாதிரி நின்று இருந்தான். சீதாதேவி அதை பார்த்து அந்த மானுடைய அழகுல மயங்கி இந்த மான் வேணும்னு ராமர் கிட்ட கேட்டார். ராமர் வந்து அந்த மானை பிடிக்கிறதுக்கு போற அப்ப லக்ஷ்மணன் வந்து சொல்லு, அண்ணா போக வேண்டாம், இந்த மான் வந்து சாதாரண மான் பண்ணி தெரியல, பொன் மான் எங்கது இருக்குமா, அந்த மானை பார்த்து மத்த மான்கள் எல்லாம் பயப்படுறது, ஏதோ ராட்சச வாசம் அடிக்கிறது அது மேல, அதனால இது சாதாரண மான் இல்லையே அப்படின்னு அவன் சொல்ல, ராமர் வந்து இல்ல உங்க மண்ணி கேக்குறா, அவசியம் புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை துரத்திட்டு வர்றான். லக்ஷ்மணனை காவலுக்கு வச்சிருந்தேன். அப்ப கொஞ்ச தூரம் போறப்போ ராமர் வந்து அது அப்படியே ராமர் ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகுது காட்டுக்குள். இப்ப ராமர் வந்து சந்தேகப்பட்டு அம்பெடுத்து அந்த மான் மேல ஈயலாம்னு அது மேல போடுறப்ப அது போய் அவன் மேல குத்தி அவன் உயிர் போற தருவாயில ராமான்னு கத்திட்டு உயிர் போயிடுத்தவனுக்கு மாரீச்சனுக்கு. இப்ப ராமாங்கிற லக்ஷ்மணா அப்படிங்கிற சப்தம் மாத்திரம் கேக்குது. அதை கட்டி சீதாதேவிக்கு சந்தேகம், ராமருக்கு ஏதோ ஆயிடுத்து, அதனால லக்ஷ்மணான்னு கூப்பிடுக்கிறான் அப்படின்னா லக்ஷ்மணன் கூப்பிட்டு, லக்ஷ்மணா நீ இப்போதே உள்ள போ, காட்டுக்குள்ள போய் உங்க அண்ணாக்கு என்னாச்சுன்னு பாரு, லக்ஷ்மணான்னு கூப்பிடுறாரு. இப்ப லக்ஷ்மணன் சொல்றேன், எங்க அண்ணா அப்படியெல்லாம் கூப்பிடவே மாட்டான், எங்க அண்ணனை ஒண்ணுமே பண்ண முடியாது யாருனாலையும், எங்க அண்ணனை நான் போய்யா காப்பாத்துறேன், எங்க அண்ணன் இங்கதான் உங்களுக்கு காவல் இருக்கு சொல்ல, அதனால நான் போகல. அப்ப சீதாதேவி ஒரு தப்பு பண்ணுகிறார், எப்படியா லக்ஷ்மணன் இங்க இருந்து கிளப்பணும். அதனால லக்ஷ்மணா நீ உனக்கும் என் மேல காமம் இருக்கு போல இருக்கு, எப்படா உங்க அண்ணன் இப்படி கிளம்புவா அப்படின்னு பாத்துட்டு இருந்த போல இருக்கு, அதனாலதான் நீ இப்படி பண்ணுன அப்படின்னு ஒரு தகாத வார்த்தையை லக்ஷ்மணனை பார்த்து சொல்லித்தான் சீதாதேவி பண்ண தப்பு. அதனாலதான் சீதாதேவி தீ குளிக்கும்படி ஆகிறது. ஏன்னா லக்ஷ்மணனை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லாமா, நீயும் என் மேல ஆசைப்பட்டுட்ட அப்படிங்கிறது சீதாதேவி சொல்றதா வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறது. அப்ப லக்ஷ்மணன் வந்து அம்மா இப்படி சொல்லலாமா, புத்திரஸ்தானம் இல்லை இப்படி போய் சொல்லலாமா அப்படிங்கிறப்ப, அப்ப நீ போ, இதை நிரூபிக்கணும்னு நீ இப்போதே ராமருக்கு பின்னாடி போன்னு சொல்லி அவனை துரத்தி விடுகிறான். ராமன் தேடிட்டு போறான் அண்ணன். அங்க போனா ராமர் நல்லா தான் இருக்கு. அப்ப ராமர் திட்டுற லக்ஷ்மணன், ஏன் லக்ஷ்மணா உன்னை அங்க ஜாக்கிரதையா இருக்கு சொல்லிட்டு வந்து மண்ணி விட்டுட்டு வந்துட்டே, இதெல்லாம் ராட்சசாலுடைய பெரிய வியூகம் மாதிரி தெரியறது. அப்படி 2 பேரும் அவசரமா ஓடி வர்ற, அதுக்குள்ள ராவணன் ஒரு சன்னியாசி வேஷம் எடுத்துட்டு வந்து பிக்ஷை எடுக்கிறதுக்கு வந்து சீதாதேவி கிட்ட பிக்ஷை கேட்கறான். அவனும் பிக்ஷை போடலான்னு வரப்ப அவளை அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறான். அப்போ இந்த சரித்திரதே தெரியுது, இவ எல்லாத்துக்குமே தெரியும் அது பொய்மான் தான், ராமனுக்கும் தெரியும், லக்ஷ்மணனுக்கும் தெரியும், சீதைக்கும் தெரியும். இப்ப சீத்தை இங்க இருந்து கிளம்பி போய் லங்கையில் உட்கார்ந்தாதான் ராமர் வந்து அங்க இருக்கிற வழியெல்லாம் மீட்டு தர்மத்தை ஸ்தாபிப்பார். அதுக்காகவே பிராட்டி கிளம்பி போறான். அப்படி அந்த ராவணன் சிறை எடுக்கிறான். அப்போ ஜடாயு பகவான் வந்து தடுக்கிறான். அவரையும் தன்னுடைய சந்திரஹாசம்ங்கிற பெரிய வாளை கொண்டு அவரை சம்ஹாரம் பண்ணிட்டு அவரு ரெக்கைகளை எல்லாம் அறுத்து விட்டுட்டான் இந்த ராவணன். அப்படி சீதாதேவி அப்படி எடுத்துன்னு போறான். அவர் குத்தம் உயரமா கொலையுரமா கிடக்கிறவ ராமர் வந்து பார்க்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்ப சொல்ல, இந்த மாதிரி லங்கையினுடைய அதிபதியா இருக்கிற ராவணன் வந்து எடுத்துன்னு போனா, நான் தடுக்கிறதுக்கு பார்த்தேன், அவன் தன்னுடைய சந்திரகாசம்ங்கிற கத்தி கொண்டு என்னை எல்லாம் அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிர் பொழுத்து ராமர் அந்த ஜடாயுக்கு பிரம்மமேய சம்ஸ்காரம் பண்ணுகிறார். பண்ணிட்டு வருத்தத்தோடு சீதாதேவியை தேடக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே தேடிட்டு வரும்போது பல பேர் சொல்ற இந்த வழியில போங்க, அப்படி போகலாம் அப்படின்னு. சபரிய பார்க்கிற, நம்ம பம்பா நதி தீரத்துல இன்னைக்கு சபரிமலைன்னு பார்க்கிற, அதான் அந்த சபரிமலை. சபரி இருந்ததுனால தான் அதுக்கு சபரிமலைன்னு பேரு. இன்னைக்கு ஐயப்பன் கோயில் பிரசித்தி எடுத்து பம்பா தீரத்துல சபரிமலை, அங்கதான் அந்த சபரி மதங்க மகரிஷியுடைய சிஷ்ய, அவ அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கு. அவரை போய் பார்க்க சொல்ல சம்பாதி வந்து சொல்ல, அப்படி வந்து ராமனும் லக்ஷ்மணன் வந்து அந்த சபரிட்டு கேட்கற. சபரி சொல்றா, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனேன்னா கிஷ்கிந்த வரும். கிஷ்கிந்தில மால்யவான்னு ஒரு பெரிய மலை இருக்கிறது, அதோட உச்சியில சுக்ரீவன் இருக்கிறான். அவங்கிட்ட தோழமை வச்சுட்டீங்கன்னா சீதாதேவி கண்டுபிடிக்கிறது சுலபம் அப்படின்னு அந்த சபரி தான் சொல்லுகிறான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ராமன் லக்ஷ்மணன் அப்படியே தேடிட்டு அப்படியே கிஷ்கிந்துக்கு வர்றான். அதுக்குள்ள சீதாதேவிய ராவணன் இங்க இருந்து கடத்திட்டு போய் லங்கையில பெரிய ஒரு அசோகவனத்துக்கு கீழே அவளை சிறை வச்சுட்டா. பல ராட்சசிகளை எல்லாம்
காவலுக்கு போட்டிருக்கா. 10 நாள் முதல் டைம் கொடுக்குறான். 10 நாள் டைம் கொடுக்குறான். அதுக்குள்ள நீ என்னை விவாகம் பண்ணிக்கணும் அப்படி. அப்படி அவளை எல்லாம் கட்டாயப்படுத்தி சொல்றான் விவாகத்துக்கு. அந்த சமயத்துல இவ அப்படியே சபரிகிட்ட போய் கேட்டுட்டு அப்படியே ரிஷமுக பருவத்தத்துல இருக்கிற அந்த மாயவன் குகையில பார்த்தா அங்க ஹனுமான் இருக்கிறான். ஹனுமான் வழியா சுக்ரீவனோட சக்கியம் ஏற்படுகிறது. அப்போ சுக்ரீவன் வழியா வாலியை பத்தி தெரிஞ்சுக்கிறான். வாலி பண்ண அட்டூழியங்கள்லாம் தெரியறது. ராமன் அவனை சம்ஹாரம் பண்ணி இந்த கிஷ்கிந்தைக்கு உனக்கு ராஜ்யமாக்குறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அவனு ராமா உனக்கு சீத்தையை தேடி உங்களோட சேர்த்து வைக்கிறேன்னு அவனும் சத்தியம் பண்ணி கொடுக்குறான். 2 பேருக்கும் நட்பாகிறது. அப்புறம் பெரிய போருக்கு கூப்பிட்டு வாலி சம்ஹாரம் பண்ணிக்கிறார் ராமர். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். சுக்ரீவன் இப்போ பட்டாபிஷேகம் எடுத்து, ஆனா அது மழைக்காலம் ஆரம்பிச்சது. அதனால சீதாதேவி தேட முடியல. ஒரு 6 மாச காலம் இப்படியே போகட்டும், மழைக்காலம் முடிஞ்சதும் சீதாதேவியை தேடலாம் அப்படிங்கிற. அதுக்குள்ள அங்க 10 நாள் பூர்த்தி ஆயிடுத்து. அவன் சீதாதேவிய கட்டாயப்படுத்துறான் விவாகம் படிக்க சொல்லி. அவன் மாட்டேங்கிறான். அப்போ 10 மாசம் டைம் கொடுக்குறான். அவனுக்கு 10 மாசம் டைம் கொடுப்பேன். 10 மாசத்துக்குள்ள நீ என்னை விவாகம் பண்ணிக்கணும், இல்லாட்டினா உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சீதாதேவி மிரட்டுறான். இந்த சமயத்துல கொஞ்ச நாள் இப்படி இங்க மழைக்காலம் அதெல்லாம் பூர்த்தியானதும் அப்புறம் சுக்ரீவன் அங்கங்க அப்படியே கொஞ்சம் தடங்கள் ஏற்படுகிறது. அப்புறம் எல்லா குரங்களையும் கூப்பிட்டு 4 பக்கம் அனுப்புறான் சுக்ரீவன். அதுல ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன், நீலன், சுடேனன் இவாளையெல்லாம் மகேந்திரகிரி பக்கம் நம்ம திருப்புல்லாணி பக்கத்துல அனுப்புறேன். அந்த குரங்குகள்லாம் அங்க தேடி பார்த்துட்டு மகேந்திர மலையோட கடைசி அந்த மலை மேலே ஏறி பார்த்தவ ஒரு பெருக்கடல். இப்போ ஹனுமான் சொல்ற, இந்த கடலுக்கு மேல எங்க போய் தரது, எங்கேயுமே சீதாவை கண்டுபிடிக்கவே முடியலையே, எங்க போய் சீதா தேவி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஜாம்பவான் சொல்ல, இந்த கடலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா அங்கதான் ராவனுடைய பட்டணம் இருக்கு, அங்க போனா அதான் தேட முடியும். அப்ப இந்த கடல் எப்படி தாண்டது, அது 100 யோஜனை தூரம் அந்த கடல். அப்ப ஒவ்வொரு குரங்காக சொல்லுது. ஜாம்பவான் சொல்றது, எனக்கு வயசாயிடுத்து, என்னால 1 யோஜனை தான் தாண்ட முடியும். நீலன் சொல்லுகிறான், நான் 10 யோஜனை தாண்டுவேன். சுடேனன் சொல்ற 20 யோஜனை தாண்டுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். கடைசியில ஹனுமான் மாத்திரம் பேசாம இருக்கார். ஏன்னா அவருக்கு அவருடைய பலமே தெரியாது. அப்ப ஜாம்பவான் தான் ஞாபகப்படுத்தான், ஹனுமான் உன்னால மாத்திரம் தான் 100 யோஜனை தாண்ட முடியும். அதனால நீ இங்க இருந்த மகேந்திர மலையில இருந்து அப்படியே தாண்டுன அப்படின்னா அங்கேக்கு போயிடலாம், அங்க போய் சீதாதேவி இருக்கிறான்னு பாத்துன்னு வா அப்படின்னு சொல்ல, அந்த மகேந்திர மலைக்கு மேல நின்று தன்னுடைய உருவத்தை பெருசாக்கி அங்கிருந்து குதிக்கிறார் ஹனுமான். அப்படியே குதிச்சு அந்த பெரிய லவனார்ணவம், பெரிய உப்பு கடல், அதை தாண்டி நடுவில் அந்த ராட்சசாலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு சாயந்தர பொழுதுல போய் லங்கைக்குள்ள பார்த்தான். லங்கை பார்த்தோன்னா ஆடி போயிட்டான். திருவடி அதிசயத்த ஐஸ்வர்யம் அப்படின்னா ஹனுமானே பார்த்து இப்படி ஒரு தேசம் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். இப்படி வசதியோட ஒரு தேசம் இருக்குமான்னு திருவடியே பார்த்து அதிசயப்பட்ட தேசமாக லங்கா மாநகரம் இருந்தது. அதுக்குள்ள உள்ள போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா முதல் சீதாதேவியை கண்டுபிடிக்கவே முடியல ஹனுமானால. ஒரு ஹனுமானுக்கு ஒரு எண்ணம் வருது, எப்போதுமே பகவானோ பிராட்டியோ நம்ம தேடி போக முடியும்னா ஒரு நாளும் தேடவே முடியாது, நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டோம். அவளை காட்டி கொடுக்க சொன்னோம்னா அவளே தன்னை காட்டி கொடுக்கும். நம்ம போய் பெருமாளை பிடிச்சிடுறது, நம்ம போய் தாயாரை பாத்துறது அப்படிங்கிறது ஒரு காலம் யாருனாலையுமே முடியாது. ஹனுமானாலே முடியல, நம்மளா போய் பாத்துற போறோம். அப்ப சரணாகதி பண்ணி உங்களையே நீங்க காட்டுங்க அப்படின்னா அவ காட்டி கொடுப்பா, நம்ம பார்க்கலாம். அந்த ஞானம் வருது ஹனுமானுக்கு. அதனால எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கடைசியில ராமர், லக்ஷ்மணன், சீத்தையோட 3 பேத்தையும் சேர்த்து சரணாகதி பண்ணிக்கிறார் ஹனுமான். ராமா நீ காட்டி கொடு அந்த சீதா தேவியை, லக்ஷ்மணா நீ காட்டி கொடு சீதா தேவியை, சீதா தேவியை நீயே உன்னை காட்டி கொடு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல முன்னாடியே இருக்கிறது, அசோகவனத்திலேயே உட்கார்ந்துருக்கு. அப்போ பிராட்டியை நம்ம கேட்கணும், உன்னை நீயே எனக்கு காட்டி கொடுனா மாத்திரம்தான் பிராட்டியை பார்க்க முடியும். நம்ம பார்க்க முடியுமானா பார்க்க முடியும், நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அவ காட்டி கொடுத்தான்னா பார்த்துக்கலாம். அப்படி சொல்ல அங்கேயே இருந்தா சீதை. இதுதான் பெரிய அதிசயம் ராமாயணத்துல. ஒத்த நேரம் தேடிட்டு இருந்தாரு, எங்கேயுமே சீதா தேவி பார்க்க முடியல. நீயே உன்னை காட்டி கொடுனா முன்னாடியே உட்கார்ந்துருக்கிற, முன்னாடியே அசோகன். உன்னே அப்படி போய் சீதா தேவி கிட்ட பேசலாமான்னு பார்த்தா ராவணன் வருகிறான். சரி நம்ம பேசுவான் போல இருக்கு, பார்க்கலாம்னு அங்க பெரிய ஒரு சிம்சுக்கா மரம், அசோக மரம். அந்த அசோக மரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு என்ன பேசுறான்னு பார்க்கிறான். கட்டாயப்படுத்துறான் சீதா தேவி, நீ நீ விவாகம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறா. அந்த ராட்சசிகள்லாம் சீதாதேவி அடிக்கிறா. அதெல்லாம் ஹனுமான் பார்க்கிறா. என்ன பண்றது அப்படின்னா, அவன் போனதுக்கு பின்னாடி சீதாதேவி கிட்ட போய் தான் பேசணும். எப்படி போய் பேசுறது, இப்ப சீதாதேவி எப்படி தன்னை நம்புவா அப்படின்னு தெரியல. அப்ப சீதாதேவி என்ன பண்றா, சரி நம்ம ராமனும் வந்த மாதிரி காணும், இவன் இப்படி கஷ்டப்படுத்துறா,
நம்ம உயிரை நம்மளே அழிச்சுக்கலாம் அப்படின்னு சீதாதேவி என்ன பண்ணிக்கிறா, தன்னுடைய வஸ்திரத்தை கொண்டு தன்னுடைய கழுத்துல மாட்டிய இழுத்து தன்னுடைய உயிரை தானே போக்கிக்கலாம் முயற்சி பண்றது பாருங்க. அதெல்லாம் ஹனுமான் பார்த்துட்டு இப்ப சீதாதேவி தடுக்கிறோம்னு என்ன பண்றது, ராம விருத்தாந்தத்தை சொல்லணும்னு அங்க ஹனுமான் திருப்பி ராமாயணத்தை சொல்லுகிறான். இப்படி தசரனுக்கு 3 பத்தினிகள், குழந்தைகள் இல்ல. அப்போ அஸ்வமேத யாகம் பண்ண நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி கதையை ஆரம்பிச்சோமோ அதை ஹனுமான் திரும்பி ஆரம்பிக்கிறோம். அப்ப எது நம்ம ராமரை பத்தி கதை சொல்றாளே அப்படின்னு சொல்றாரு சீதாதேவிக்கு இருக்க. அப்ப அந்த ஹனுமான் முன்னாடி போய் நிக்கிறான். ஓரளவுக்கு சீதாதேவிக்கு விசுவாசம் வருது ஹனுமான் மேல. இப்ப சீதாதேவி ஹனுமான் தன்னை அறிமுகப்படுத்துக்கிறான். நான் ராமதாசனாக வந்திருக்கிறேன், இந்த மாதிரி உங்களை தேடிதான் வந்திருக்கேன். இப்ப சீதாதேவி சொல்ற, ஹனுமான் வந்த சந்தோஷம், நீ போய் ராமர்கிட்ட சொல்லு, 10 மாசம் தான் டைம், 10 மாசம் வரலன்னா நான் உயிரை போக்கிக்குவேன். இதுக்கு அடையாளமாக இந்த தலையில இந்த கணையாளி ராமரும் ஒரு மோதிரத்தை அடையாளமா கொடுத்து அனுப்பியிருக்கு. அதை சீதாதேவி வீட்டு கொடுத்துட்டு அவ தலையில போடுற அந்த கணையாளி, சரி தலையில போடுறது என்ன, அந்த ஆபரணம் தலையில சூடாம அதை கழட்டி சீதாதேவி கொடுக்க ஹனுமான், இந்த இதை கொண்டு போய் கொடு அடையாளமா அப்படின்னு சொல்லிட்டு 10 மாசம் டைம் கொடுக்குறேன். சரி ஹனுமான் வந்துட்டான். இந்த ராவணனுக்கு ஒரு பயத்தை காட்டிட்டு போவோம் அப்படின்னு வழியில போய் எல்லா செடி கொடிகளை எல்லாம் முறிக்கிறக்க ஆரம்பிச்சா. ஒரு குரங்கு இப்படி துவம்சம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ராட்சசா எல்லாம் போய் இந்திரஜித் கிட்ட சொன்னான். இந்திரஜித் ராவனுடைய புத்திரன். அவன் எல்லாம் பெரிய தளபதிகள் எல்லாம் அனுப்பி இந்த குரங்கு பிடிக்கிற பார்த்து இந்த குரங்கு எல்லாத்தையும் கொன்னுடுத்து, பல பேரை கொன்னுடுத்தும். கடைசியில இந்திரஜித்தே வந்தான். இந்திரஜித்தை பார்த்ததும் அவனையும் ஹனுமானால வெல்ல முடியும். ஆனா இப்ப இவனுக்கு அடங்குனாதான் இவன் கூட்டிட்டு போய் ராவணன் கிட்ட நிறுத்துவான். அப்பதான் அவனை பார்க்க முடியும். அதனால அவனுக்கு அடங்குன மாதிரி அப்படி பாவனை பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாம் மத்த ராட்சசால கயிறு போட்டு கட்டி கூட்டிட்டு போற மாதிரி ஹனுமானை கூட்டிட்டு போறான். போய் ராவணனுக்கு முன்னாடி நிக்க வச்சாரு. ராவணன் கட்ட நீ யாரு அப்படின்னா, ராமதூத்தன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு புத்தி சொன்னா ஹனுமன். இந்த மாதிரி நீ பெரிய தப்பு சீதாதேவி கொண்டு வந்தது, சீதாதேவி கொண்டு போய் ராமர்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லைன்னா பெரிய நாசத்தை சந்திக்க வேண்டாம். அவன் அதெல்லாம் பெரிய கோபம் வந்தது. இந்த குரங்கு போதே கொன்னுருங்க அப்படின்னா, இப்ப விபீஷணன் சொன்னா, ஐயோ தூத்து வந்தவளை கொல்லக்கூடாது, பெரிய தப்பது அப்படின்னு சொன்னதும் இப்ப ராவணன் சொன்னா, சரி கொல்லதான் கூடாது. குரங்குக்கு எப்போதுமே தன்னுடைய வால் மேல ஒரு அபிமானம், எல்லாத்துக்குமே ஒரு அபிமானம் இருக்கு தானே, நமக்கு இதுதான் பெருசு. மனுஷர்களுக்கு எல்லாம் அவ அறிவு மேல அபிமானம். அந்த மாதிரி குரங்குகளுக்கு எது அபிமானம்னா வாள் மேலதான். குரங்கு பார்த்திருக்கீங்களா? குரங்கு அப்படி சும்மா உட்காந்துக்கிறப்ப தன்னுடைய வாள் எடுத்து தானே பார்க்கும். ஏன்னா அதுக்கு வாழ் மேலதான் அதுக்கு பிடிக்கும், வாழைத்தான் பிடிக்கும். அதுதான் அதுக்கு பெரிய இதான் நினைக்கும். அதனுடைய அங்கங்களையே நம்மளுக்கெல்லாம் மனுஷர்களுக்கு சிரஸ் தான் பிரதானம், தலைதான் பிரதானம். குரங்குக்கு எது பிரதானம்னு அது நினைக்கும் அப்படின்னா தன்னுடைய வாழ் தான் பிரதானம்னு நினைக்கும். அதனால குரங்குக்கு எப்போதும் அபிமானம் வாழ். அந்த வாழ் மேல தீ வச்சு விட்டுருங்க அப்படின்னு. சரி அந்த தீ வச்ச சீதாதேவி அனுகிரகம் பண்ணும். அந்த நெருப்பானது ஹனுமானுடைய வாழை சுடாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி அனுகிரகம் பண்ணா. நான் அந்த நெருப்ப வாழை பிடிக்கல. ஹனுமான் நம்ம எப்போதுமே ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடக்கூடாது, இலையில கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு வரணும். ஏன்னா அந்த இலை கொண்டு போய் முன்னாடி நாய்க்கோ ஏதாச்சும் போட்டோம் அப்படின்னா அந்த நாய் பார்க்கும். நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டோம்னா அது திட்டிட்டு போகும் நமக்கு. அதனால எப்போதுமே எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கணும். ஏன்னா அதையும் நம்பி பல ஜீவராசிகள் இருக்கு. அது ஒரு தர்மம். ஹனுமான் எனக்கு நெருப்பு வச்சுங்களா, இது உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போறேன்னு அந்த லங்கைக்கு முழுசும் தீக்கரையாக்கிட்டான். அந்த அசோகவனை தவிர எல்லாம் பாதி எரிஞ்சு போச்சு. காலையில் விடிஞ்சு பார்த்தா பெரிய சேதம். ராவணன் கிட்ட மையன்னு ஒரு அசுர சித்து இருந்தா அவனை கொண்டு திருப்பி புனர்நிர்மாணம் பண்ணிட்டான். அங்கிருந்து ஹனுமான் கிளம்பி ராமர்கிட்ட எல்லாம் விஷயத்தையும் சொன்னது. நம்ம சீதாதேவி பார்த்தது, சீதாதேவி 10 மாசம் டைம் கொடுத்தது எல்லாம் சொன்னான். அப்ப உடனே எல்லா குரங்குகளையும் பாரத தேசத்துல இருக்கிற குரங்குகள் எல்லாம் கூப்பிட்டு பெரிய போர் தொடுத்து போகலான்னு சொல்லி சுக்ரீவனை ஏற்பாடு பண்ணி எல்லாம் கரடிகள் எல்லாம் கிளம்புறதாங்க. கிஷ்கையில இருந்து கிளம்பி எல்லாம் அப்படி அந்த திருப்புல்லானி வரைக்கும் வருது. திருப்புல்லானி சேது கரைக்கு எல்லாம் கூடாரம் போட்டு உட்காந்துருக்கு. பார்த்தா இப்போ 100 யோஜனை அந்த சேது கரை. அது கடந்து போகணும். எப்படி போறது அப்படின்னு பார்க்கிறேன். ஹனுமானுக்கு சக்தி இருந்தது, அவரு குதிச்சிட்டார். மத்தவெல்லாம் எப்படி குதிக்க முடியும்? குரங்குகள்ல எப்படி குதிக்கும்? எப்படி குதிக்கிறதுன்னு தெரியல. அந்த சமயத்துல அங்க விபீஷணன் எத்தனையோ புத்தி சொல்லி பாக்குறான் ராவணன் கேட்கல. ராவணனும் இந்திரஜித்தும் சேர்ந்து விபீஷணனை எட்டி உதச்சு வழியில தள்ளி விட்டுட்டான். அதனால வருத்தப்பட்ட விபீஷணன் நம்ம இங்க இருக்க கூடாது,
எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துடணும். நேரா திருப்புள்ளனிக்கு வந்தா ராமருடைய திருவடியில ஆசிரியம் பண்ணி சரணாகதி பண்ணி ராமனுக்கு பக்தனா சேர்ந்துட்டான் விபீஷணன். விபீஷணனை ஏத்துட்டார் ராமர். இப்ப ஏத்துன்றதும் அந்த சரணாகதி தான் பலன் கொடுக்கறது அப்படின்னு விபீஷணன் பார்த்துட்டு ராமருக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். ராம எப்போதுமே சரணாகதி பலன் கொடுக்கும், நீ இந்த கடலரசனை பார்த்து சரணாகதி பண்ண, அவரை வந்து உனக்கு என்ன வழின்னு சொல்லுவாருன்னு சொல்ல ராமரும் 3 நாள். இன்னைக்கு நாங்க நம்ம திருப்பள்ளனி போனோம்னா அங்க தர்பசேன ராமரை பார்க்கிறோம். தர்ப மேல படுத்துட்டு ராமர் 3 நாள் உபவாசம் இருக்கிறார் சரணாகதி பண்ணி. அதனாலதான் அவ்வளவு பெரிய ராமர் இன்னைக்கு அங்க பார்க்கிறோம். அப்படி அவர் இருக்கிறார். அது சரணாகதி கடலரசனை பார்த்து நடந்தா நடக்குமா? ராமரை பார்த்து நம்ம பண்ணலாம். ராமர் போய் இன்னொருத்தரை பார்த்தா சரணாகதி நடக்குமா? அதனால பயந்துட்டு கடலரசன் வரல. ராமர் கோபம் வந்து லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணன் அந்த வில்லடு இந்த சமுத்திரராஜன் மேல போட்டு அதை வத்தடிக்க செய்கிறேன் அப்படின்னு சொன்னது. உன்னை ஓடி ஓடி வந்து அவன் சொன்னான், இல்ல ராமா அதுக்காக எல்லாம் வரல, நான் போய் உங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு சொன்னேன். இந்த கடல் எப்படி கடந்து போறது அப்படின்னு ராமர் கேட்க, உங்க கூட்டத்துல நீலன்னு ஒரு குரங்கு இருக்கு, அந்த குரங்குக்கு ஒரு வரம் இருக்கு. என்ன அப்படின்னா அது கையில எது தொட்டு கடல்ல போட்டாலும் அது மிதக்கும். அந்த வரம் நீலனுக்கு இருக்கு. அதனால நீலனுக்கு ஒரு குரங்கு பிடிச்சு எல்லா கல்லையும் அந்த குரங்கு கையில கொடுங்க. அந்த குரங்கு அப்படியே கடல் மேல அப்படியே கல்ல அடுக்கட்டும், அந்த கல்லெல்லாம் உள்ள போகாது அப்படின்னு சொல்ல எல்லா குரங்குகளும் சுத்திட்டு இருக்கிற கல்லுகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த நீலன் குரங்குகளுக்குள்ள அதை அப்படியே கொடுக்க அதை அப்படியே அடுக்குச்சு. இன்னைக்கு இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க திருப்புல்லானில கடற்கரைக்கு போனீங்கன்னா அங்க வெள்ளக்கல் இருக்கும். அதான் நீலன் தொட்ட கைகள் கல் எல்லாம். அது இன்னைக்கு நீங்க கடலை போட்டீங்கன்னா அது மிதந்து இருக்கும். கையை தூக்க முடியாது அந்த கல்ல. பிரத்யட்சமா இன்னைக்கு பார்க்கலாம் அந்த கல்ல. எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னா அத்தனை வெயிட் இருக்கும், கையில தூக்கவே முடியாது. ஆனா நீங்க கடல்ல போட்டீங்கன்னா கடல்ல கப்பல் மிதக்கிற மாதிரி மிதந்துட்டே போகும். அப்படிப்பட்ட கல் இன்னைக்கு அங்க இருக்கு. ஏன்னா அந்த இதுதான் உடைச்சிட்டாரு ராமர். அதுக்கு பின்னாடி உடைச்சதுனால அதோடைய துகள்கள் எல்லாம் இங்க காணப்படுறது. அது இன்னைக்கும் அந்த கல்லை நீங்க எடுக்கலாம். பல பேர் எடுத்துன்னு வந்து வீட்டுல கூட வச்சிருக்கிறேன். அப்படி அந்த நீலன் கையில கொடுத்து பெரிய பாலத்தை கட்டினா. பாலத்தை கட்டி எல்லாம் குரங்குகள் எல்லாம் சேர்ந்து அந்த பக்கம் போய் பெரிய அந்த லங்காமா நகரத்தை முற்றுகையிட்டான். அவனுக்கு ஒரே பயம் வந்துருது. பெரிய யுத்தம், அது ராப்பகல நடந்த யுத்தம். இப்ப நம்ம மகாபாரதம் போனா 18 நாள் சொல்றோம், அது பகல்ல மாத்திரமே நடந்த போதும். சாயந்தரம் ஆச்சுன்னா சூரியாஸ்தமனத்தப்ப நிறுத்திடுவா. ஏன்னா அது மனுஷருக்கும் போர். ஆனா ராவராவண யுத்தம் அப்படிங்கிற ராமன்கிறவர் ஒரு சத்திரியர், அந்த ராவணன்கிற ஒரு ராட்சசன். அதனால அவளுக்கு வந்து நியமங்கள் இல்ல, பகல் பொழுதுதான் சண்டை பிடிக்கணும், ராப்பகலா சண்டை. அப்படி பல நாள் சண்டை போறது, ஒவ்வொருத்தரா சமகாரம் பண்ணிடுறான். அதில் நடுல லக்ஷ்மணனுக்கு பல கஷ்டங்கள் வருது. அதெல்லாம் இப்ப ராமாயணம் பார்க்கிறப்போ பார்த்துக்கலாம் முழுசு. அப்படி பெரிய போர் நடந்து கடைசியில அந்த ராவனுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களை அழிச்சு, அவனுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் அழிச்சு, அவனுடைய தளபதிகள் அழிச்சு, அவனுடைய புத்திரன் அழிச்சு, அவனுடைய தலை ஒவ்வொன்னு வாங்கி அந்த தாய் தலை மாத்திரம் இருக்கு, ஒரு தலை மாத்திரம் இருக்கு, அதை மாத்திரம் விட்டுட்டு நீ போ யோசிச்சுட்டு பா, திருந்தனைனா உன்னை விட்டுக்கிறேன் ராமன் சொல்ல. அன்னைக்கும் போய் அவன் என்ன பண்ண யோசிச்சு பார்த்துட்டு திருப்பி அடுத்த நாள் சண்டைக்கு வர அந்த தலையும் வாங்கினார் அடுத்த நாள் ராமர். அப்படியே ராமராவண யுத்தம் நடந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணார் பகவான். ராமனாக அவதாரம் பண்ணி பூர்த்தி எடுத்து லக்ஷ்மணனை கூப்பிட்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வை அப்படின்னா. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு லங்கைக்கு. சீத்தை பத்தி ஒன்னும் பேசல ராமர். அப்ப விபீஷணன் தான் சொன்னா, சீதா தேவி நான் போய் கூட்டிட்டு வர்றேன். ராமர் ஒன்னும் சொல்லல, சரின்னு சொல்லுன, மாட்டேன்னு சொல்லல. உடனே விபீஷணன் என்ன பண்ணா, பல ஆபரணங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துன்னு போய், ஏன்னா சீதா தேவி இப்ப கொண்டு போய் ராமரோட சேர்க்கணும் அப்படின்னா அப்புறம் ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்தா தானே நல்லா இருக்கும். அதனால எல்லாத்தையும் கொண்டு போய் சீதைட்டு கொடுத்தா, அம்மா இதெல்லாம் சாத்திட்டு வர சொன்னார் ராமரை. போய் சீதா தேவி ஒத்துக்கல. ஐயோ இப்படியே நான் வரேன், 10 மாசம் எப்படி அழுக்கடிஞ்சிருந்தேன்னா இப்படியே வரேன், அதான் சரியா இருக்கும்னு சொல்ல விபீஷணன் ஒத்துக்கல. ராமர் தான் சொன்னார் இந்த புது ஆபரணங்களை எல்லாம் போட்டுட்டு வஸ்திரங்கள் எல்லாம் கட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு. அவ கொஞ்சம் நம்புன, மாட்டேன்னு சொன்னவ சரி ராமர் தான் சொன்னார் அப்படின்னு விபீஷணன் சொல்றதுனால நம்பினேன். அதனால ஸ்நானம் பண்ணிட்டு அந்த ஆபரணங்களை எல்லாம் போட்டுட்டு நல்ல புது வஸ்திரத்தை கட்டிட்டு பல்லக்குல ஊருக்கு வெளியில லங்காமான வெளியில ராமர் பாறையில் உட்கார்ந்துட்டார். அங்க கொண்டு வந்து பல்லக்கு இறக்குனான். சீதை ரொம்ப ஆசையோடு ராமரை பார்க்கறதுக்கு போனோம். ராமரை பார்க்கவே இல்லை சீத்தைய. சீதைக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், எல்லாருக்குமே ஏமாற்றம். அப்போ சீதா தேவி பார்த்து ராமர், இந்த மாதிரி நீ எனக்கு மனைவியா இருந்த, உன்னை மீட்க வேண்டிய ஒரு கடமை மீட்டாச்சு,
இதுக்கு மேல நீ எங்க வேணா போலாம், நீ இங்கே வேணாலும் இருக்கலாம். விபீஷணன் வந்து நல்லவன் தான், நீ காலம் இருக்கிற வரைக்கும் அவன் நீ வந்து காப்பாற்றுவான், நீ இங்க வேணாலும் இருக்கலாம், இல்ல சுக்ரீவன் கிட்ட வேணாலும் போ, இல்ல வேற எங்கேயாவது வேணாலும் போ, அது உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு ராமர் சொல்லுகிறார். அதை தாங்க முடியல சீதா தேவினால அழுகிறா. ராமர் இதுக்கெல்லாம் ஆர்ப்பட்டவரா இல்ல. அப்போ மேல இருந்து சொர்க்கலோகத்துல இருந்து தசரதனே வருகிறான். தசரதன் இந்திரன் எல்லாம் வந்து ராமருக்கு சமாதானப்படுத்துற, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ராமா, சீத்தை வந்து பதிவிரத அப்படின்னு தசரதனே வந்து ராமரிடம் சொல்றான். ராமர் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை, சாட்சியாக எடுத்துக்கவே இல்லை. ஒரு அந்நிய ஸ்தலத்துல இருந்திருக்கா, இனி இவளை கூட்டிட்டு போனோம்னா பெரிய பிரச்சனையா, அதனால இங்க இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற ராமர். சீதா தேவி எத்தனையோ சொல்லி பார்க்கிறா. கடைசியில ஒண்ணு கிறங்கி வர ராமர், நீ வேணும் ஒண்ணு பண்ணு, அக்னி பரீட்சை பண்ணி உன்னுடைய பதிவிரத தர்மத்தை நிரூபி, அப்படி இருந்தா நான் வேணா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற. சீத்தை முதல் அழுகிறா, அவர் ஒத்துண்டான். உடனே லக்ஷ்மணன் கூப்பிட்டு ராமர் என்ன பண்ணாரு, லக்ஷ்மணா நீ நெருப்பு மூட்டு, சீதா இறக்கிட்டதில்ல அப்படிங்கிற. லக்ஷ்மணனுக்கு சகலம் ஆடி போச்சு. நானா போய் மதனிக்கு அம்மா மாதிரி அவளுக்கு போய் நெருப்பு நானா போடுறது அப்படின்னு, போடு நீ அப்படிங்கிற. ஏன்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த லக்ஷ்மணன் தான் ஒரு தடவை சீதா தேவி தப்பா பேசிட்டான். பகவான்கிறவர் எல்லாத்துக்கும் சமம். சீதா தேவி தப்பு பண்ணான்னா ஏத்துக்குவா, மகாலட்சுமி தப்பு பண்ணானா ஏத்துக்குவாருங்க இல்ல, யார் தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனை கொடுத்தே தான் தீர்வோம். சீதா தேவியை கொடுத்த நம்மள விட்டுருவாரா? இப்ப நம்ம பண்ணலாம, சீதா தேவியே நெருப்புல இறக்கிட்டார் தப்பு பண்ணதுக்கு. அப்ப நம்ம பண்ற தப்புக்கு எத்தனை நெருப்புல இருக்கிறது நம்மள எல்லாம். தப்பிக்கலாம்னு மாத்திரம் பாக்காதீங்க, சீதா தேவியே தப்பிக்க முடியல, நம்ம எங்க போய் தப்பிக்கிறது? அதனால தப்பு பண்ணாம இருக்கு, பண்ணோம்னா மன்னிப்பு கேட்கணும். சீதா தேவி இப்படி தப்பு பண்ணி இருந்தான், லக்ஷ்மணன் தப்பா பேசியிருந்தான், அதனால நெருப்புல இறங்க நிக்கிறார் அவர். அவளுக்கு அந்த தண்டனை வேணும் அப்படின்னு. சீதா தேவி இந்த நெருப்புல பிரவேசிச்சா. அக்னி பகவான் அவளை கூட்டிட்டு ஓடி வந்தான். ஐயோ இவளுடைய அந்த நெருப்பு என்ன எரிச்சிருமே, இவ்வளவு போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவர் சாட்சியாக வந்து சீதா தேவியை ராமரோட சேர்த்து வச்சு. ராமர் அப்படி கேரக்டர் அப்படி பழைய கேரக்டர் மாதிரி எடுத்து சீதா தேவி ஏத்துட்டு சீதா நடக்கலாம். 14 வருஷம் பூர்த்தி எடுத்து நம்ம அயோத்திக்கு போகலாம் அப்படின்னு. எப்படி போறது, அடுத்த நாளுக்குள்ள போகணும். போகல அப்படின்னா அங்க பரதன் வேற தீ குளிச்சிருவான். 14 வருஷம் தான் காத்திருப்பேன், வரலன்னா தீ குளிச்சிருவேங்கிற. இப்போ ஒரு நாள் கூட எப்படி இங்க அங்கில இருந்து அங்க போறது அப்படிங்கிறப்போ விபீஷணன் ஹெல்ப் பண்றாரு. எங்க அண்ணா குபேரன் தான் இந்த லங்கைக்கு அதிபதியா இருந்தார். அப்ப அவர் வந்து ஒரு புஷ்பக விமானம் வச்சிருந்தார். அவர் புலஸ்தீரோட புத்திரன் தான். ராவணனுக்கு கும்பகர்ணனுக்கெல்லாம் அவருமே அண்ணன் தான் குபேரர். அவர்கிட்ட இருந்து ராவணன் அந்த புஷ்ப விமானத்தை பிடிங்க வச்சிருக்கான். அது லங்கையில தான் நிறுத்தி வச்சிருக்கான். அதுல ஏறினா நாளை காலையிலுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்ல புஷ்ப விமானத்தை கொண்டு வந்து எல்லாம் ஏறினோம். சீதா தேவி, விபீஷணன், இந்த குரங்குகள் எல்லாம் ஏறி வச்சு புஷ்ப விமானம் அயோத்தி நோக்கி கிளம்பிச்சு. அப்படி கிளம்புறப்ப ராமர் எல்லாத்தையும் காட்டிட்டே வர்ற. சீதா தேவி நெருப்புல குளிக்க சொல்லிட்டு, போ இங்கதான் உங்களுக்காக வந்தேன், இங்கதான் வந்து பாலம் கட்டுனேன் அப்படின்னு எல்லாம் அதெல்லாம் காட்டிட்டு வந்து கிஷ்கிந்துல வந்து நிறுத்தி அங்க இருக்கிற குரங்குகளையும் எல்லாம் பட்டாபிஷேகத்துக்கு ஏத்திட்டு பெரிய இந்த புஷ்ப விமானம் வர்றப்போ ஹனுமான் எல்லாம் அதுல இருக்கா. பரத்வாஜருடைய ஆசிரமத்து வழியாவது வர்றப்போ ராமர் வந்து பரத்வாஜர் தான் முதல்ல நம்ம தங்கி இருக்கும் வழி காட்டினார். அப்ப அவர்கிட்ட போய் சொல்லிட்டு போவோம் அப்படின்னா அந்த புஷ்ப விமானத்தை நிறுத்தி பரத்வாஜர் கிட்ட சொல்லிக்கலாம்னு போறப்போ அவர் வந்து ராம இன்னைக்கு ராத்திரி இங்க நான் உனக்கு வந்து போஜனம் கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறேன், பெரிய விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீங்க எல்லாம் இன்னைக்கு இங்கே இருக்கணுங்கிற. எப்படி அவரை மறுத்து பேசுறது ஆச்சாரியன்னு சொல்றப்ப சரின்னு ஒத்துண்டார் ராமர், இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்குவோம் அப்படின்னு. ஆனா பொழுது விடிஞ்சதும் அயோத்திக்கு போகல அப்படின்னா பரதன் வேற உயிர் போயிடும். என்ன பண்றது, ஹனுமான மாத்திரம் அனுப்புறேன். ஹனுமார் நீ முன்னாடி போய் எப்படியாவது அந்த பரதனை புடிச்சு வச்சுட்டு நாங்க காலையில விடிஞ்சதும் நாங்கெல்லாம் வந்துடுறோம். சரி, அன்னைக்கு விருந்தெல்லாம் பூர்த்தி ஆகி அடுத்த நாள் காலையில புஷ்ப விமானத்தை ஏறா. அதுக்குள்ள அங்க 14 வருஷம் ஆயிடுத்து. பரதன் அங்க நெருப்பு மூட்டி தீ குளிக்கிறதுக்கு 3 தடவை சுத்தி வருது. அப்போ ஹனுமான் நேரம் அங்க போறாரு. ஹனுமான் போய் சொன்னா பரதன் நம்புவாரா அப்படின்னா நம்ப மாட்டார். ஏன்னா பரதனுக்கு ஹனுமான தெரியாது. ஒரு குரங்கு வந்து திடீர்னு சொல்லிச்சுன்னா யாராவது நம்புவாளா? நம்ப மாட்டான். அதனால ஹனுமான் என்ன பண்ற, திருப்பி அங்க ராமாயணத்தை திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். ராமாயணத்துக்குள்ள ராமாயணம் பல தடவை வரும். திருப்பி முதல்ல இருந்து தசரதனோட ராஜா இருந்தார். அவருக்கு 3 பத்தினிகள், 3 பேருக்கும் குழந்தைகள். அப்புறம் அஸ்வமேதி யாகம் பண்ணா 4 குழந்தை. இந்த கதை சொன்னா அவர் கொஞ்ச நேரம் நின்று கேட்கிற சமயத்துக்குள்ள அவர் மேல விசுவாசம் வந்துருச்சு. இதாவது உங்க அண்ணா கிளம்பிட்டார், இத வர்றாரு அப்படிங்கிறப்ப அவரு வந்துட்டார் புஷ்ப விமானத்துக்கு. அப்படியே பரதனுடைய உயிரையும் காப்பாத்தினார் ஹனுமான்.
எல்லாம் 4 பேர் ஒட்டுக்கா சேர்ந்தா ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஜனங்கள்லாம் சேர்ந்துட்டா. 14 வருஷம் பூர்த்தி ஆயிடுத்துன்னு எல்லாம் வசிஷ்ட பகவான் வந்து ராமர்கிட்ட இருக்கிற ராம முன்னே பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த தலையில இருக்கிற ஜடாமுடிகள்லாம் அதெல்லாம் மழிச்சுட்டு சத்திரியர்களா உள்ள வந்து நாட்டுக்குள்ள பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம்னு நாள் குறிச்சா. உடனே 4 பேரும் வப்பனம் பண்ணிட்டு நாட்டுக்குள்ள பிரவேசிக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு பின்னாடி போய் அங்க போய் புண்ணிய ஜலங்கள்ல அந்த குரங்குகள்ல எடுத்துட்டு வர அதனால ராமருக்கு ஸ்நானம் பண்ண வச்சு நல்ல திவ்ய ஆபரணங்களால மகாலட்சுமியான சீத்தையும் ராமனை அலங்காரம் பண்ணி வச்சு 2 பேருக்கும் பட்டாபிஷேகம் பண்ண. பல வருஷங்களுக்கு பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி 3 தம்பிகளும் கைங்கரியம் பண்ண ராமரும் சீத்தையும் பட்டாபிஷேகத்துல இருந்தா அது கூட ராமராஜ்யம் தொடங்குச்சு. ராமராஜ்யம்ங்கிறது தசரருடைய காலத்து கூட அத்தனை சுபிக்ஷமா இருந்தது. எங்க பார்த்தா ராமா ராமா ராமாங்கிற சப்தம் மாத்திரமே இருக்கும். அப்படி பல காலம் ராமராஜ்யம் நடத்தி எப்படி ஒரு ராஜ்யம் இருக்கணும், சத்திரிய தர்மம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ராமர் காட்டினார். அது ராமாயணம். இது எல்லாம் யார் சொல்றாங்க? அந்த குழந்தைகள் சொல்லிட்டு இருக்கு ராமனுக்கு. ராமாயணம் முடிஞ்சிருத்தா? முடியல. இந்த குழந்தைகள் சொன்னதை ராமர் கேட்டார். அப்போ இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியறது. இந்த குழந்தைகள் யாருன்னு விசாரிக்கிறதுக்கு தான் தெரியுது ராமருக்கு. இதுதான் தன்னுடைய புத்திரர்கள். அதுக்கு முன்னாடி சீதாதேவி கர்ப்பமாகறா. ஒரு வண்ணான் தப்பா பேசுறான். அதனால சீதாதேவி கொண்டு போய் திருப்பி வால்மீகி ஆசிரமத்தில் திருப்பி விட்டுட்டு சீதாதேவி வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கிறா. அங்கதான் 2 குழந்தைகள் பிறக்குது, குச்சனன் லவனம். அவள்கிட்ட வால்மீகி பகவான் ராமாயணத்துல சொல்லி வச்சு அனுப்பியிருக்க. அந்த குழந்தைக்கு தான் இங்க வந்து சொன்னது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப ராமர் கண்டுபிடிச்சுட்டு ஒரு தூத் அனுப்புற வால்மீகி ஆசிரமத்துக்கு சீத்தை நம்ம புத்திரவள் தான் இங்க வந்தா ராமாயணத்தை சொன்னான்னு எனக்கு தெரிஞ்சிருத்து. நீ வந்து என்ன பண்ண, உடனே வந்து நாளை காலையில இங்க வா அப்படின்னு சொன்னது. சீதாதேவி கூப்பிட்டுட்டு வால்மீகி பகவான் அயோத்திக்கு வருகிறார். வந்து பார்த்ததும் ராமர் திருப்பி பழையபடி ஒரு கண்டிஷன் போடுறோம். இத்தனை நாள் ஆயிடுத்து, செருப்பு நான் சேர்த்துக்கிறேன், ஒரு பிரமாணம் பண்ணி கொடு, திருப்பி ஒரு சத்தியம் பண்ணி கொடு. அந்த வனவாச காலத்துல எதுவும் தவறு நடக்கல அப்படின்னு ஜனங்கள்லாம் பார்க்கும்படி ஒரு பிரமாணம் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். சீதாதேவி பிரமாணம் பண்ணி கொடுக்குறோமா? ராமரே இப்படி கேட்கிறேன். இப்ப பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா திருப்பி திருப்பி இந்த பிரச்சனை ஓயவே போறதில்லை. திருப்பி திருப்பி ஜனங்க இதே மாதிரிதான் நான் கிளப்பிட்டே இருப்பேன். அப்போ ஒவ்வொரு தடவை நான் சத்தியம் பண்ணிட்டே இருக்க முடியுமா? இல்ல இப்ப ராமர் கேட்கறதுனால சத்தியம் பண்ணாம தான் இருக்க முடியுமா? சீதாதேவி வந்து ராமனுக்குன்னு இருக்கிறோம். அதனால கடைசி ஒரு பிரமாணத்தை பண்ணி நம்ம சத்தியம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஒரு பிரமாணத்தை பண்ணிக்கிறோம். நான் நிஜமாவே என்னுடைய மனசுல ராமனை தவிர இன்னொருத்தர் நினைச்சது இல்லை அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த பூமாதேவி 2ஆ பிளக்கிட்டோம். பூமாதேவியுடைய புத்திரியாக தான் சீதாதேவி அவதாரம் பண்ணியிருந்தா. சீதா லாங்கல பத்ததி, பூமியில இருந்து வந்தவதான். நான் அந்த பூமிக்குள்ளேயே போகணும் உண்மையா இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு பிரயத்னம் எடுத்தா. உன்னே பெரிய அந்த பூமியானது அப்படி புலந்தது. உள்ள இருந்து மாதவி தேவி, பூமி தேவி பெரிய சிம்மாசனத்துல வந்த சீதாதேவி கூப்பிட்டா. ஆமா, நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், நீ மேல நீ எங்கூடயே வந்துரு அப்படின்னு கூப்பிட்டா. ராமரும் வருத்தப்பட்டு பார்க்க, எல்லா மாமியார்கள்லாம் வருத்தப்பட, குழந்தைகளும் எல்லாம் வருத்தப்பட்டு சீதாதேவி கூப்பிட்டா. சீதாதேவி யாருக்கும் திரும்பி பார்த்தோம். இதே வேலை எப்ப பார்த்தாலும் பிரமாணத்துக்கு கேட்டு இருப்பீங்க, நான் இந்த லோகத்திலேயே இருக்கல அப்படின்னு என்ன பண்ணா, நேரா போய் மாதவி தேவி மடியில் உட்காந்துட்டா. மாதவி தேவி அந்த அப்படியே அந்த சிம்மாசனத்தோட உள்ள பூமிக்குள்ள போயிடுது. ராமர் வந்து அரட்டுற சீதாதேவி உள்ள போயிட்டாங்க. அப்புறம் உள்ள போனதுக்கு கூட எத்தனை பகவானே அழுதாலும் வருமா அப்படின்னா வராது. எதுவுமே இருக்கிறப்போ அதோட அருமை தெரியல அப்படின்னா அது போனதுக்கு கூட அந்த அருமைய பகவானே ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காதுங்கிறது தான் உண்மை. ராமருக்கும் அப்புறம் சீதாதேவி கிடைக்கல. அது புரிஞ்சுட்டார். அப்ப ராமராஜ்யம் நடந்தது. தன்னுடைய புத்திரர்களோடு சேர்த்து, தம்பிகளோடு சேர்த்து ராமராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். புத்திரர்களுக்கு கொஞ்சம் பெருசாச்சு. அவளுக்கு மூத்தவனுக்கு குஷன், அவனுக்கு ராஜாபிஷேகம் பண்ணி ராமருடைய வம்சம் தொடர்ந்தது. அப்ப ராமருடைய அவதார காலம் பூர்த்தி ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு கால பகவான் வந்து ராமருக்கு சூச்சனை பண்ண. அது வியாஜமா முதல் நாள் லக்ஷ்மணன் இங்கிருந்து கிளம்பி போக, அடுத்த நாள் ராமர் வந்து ஒரு பெரிய அறிவிப்பு சொல்லுகிறேன். நான் இந்த மாதிரி அயோத்தியை விட்டு வைகுண்டத்துக்காக போறேன், இந்த ஜனங்கள்ல அழுகிறேன், நாங்களும் கூட வரோம், உங்களுக்கு பிரிஞ்சிருக்க முடியாது. அப்ப ராமர் வந்து யாரெல்லாம் கிளம்புறீங்களோ கிளம்பு, இப்பவே கூட வந்தா நேரா நான் போற இடத்துக்கு வரலாம்னு சொல்ல அந்த அயோத்தி பட்டணமே எல்லாம் கிளம்புறேன். அந்த உள்ள போன சீதாதேவி வந்துட்டா. ஏன்னா சீதாதேவி கீழே பூமிக்கு தானே போயிருந்தா. அதனால சீதாதேவி வந்துட்டா, பூமி நாச்சியார வந்துட்டா. இந்த இடத்துல மத்த ராமனை 3 பேரோட சேவிக்கலாம்.
சீதை ஸ்ரீதேவி பூதேவியோட சேவிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெறும் சீதையோட தான் அந்த அவதாரத்துல இருந்தார். ஆனா அவதாரம் பூர்த்தி ஆகிறப்போ பூமியாவும் தேவியும் வந்துட்டோம். எல்லாருமா சேர்ந்து பரத லட்சுமி சத்ருகன் எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போய் சரையு தீரத்துல எல்லாம் இறங்கினது. சரையு தீரத்துல இறங்கி தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணி எல்லா வைகுண்டத்துல சேர்த்தா அப்படிங்கிறது ராமாயணம். இப்படி இந்த கதையை நமக்கு சொன்னதாரு குச்சனம் லவன். அவன் திருவடி பல்லாண்டு பாடி ஏதோ ஸ்ரீராமநவமி அன்னைக்கு கொஞ்சம் ராமாயணத்தை பார்த்திருக்கோம், அங்கங்க பார்த்திருக்கோம். அற்புதமான காவியம். அந்த பகவானே தர்மத்தை போதிக்கிறதுக்காக அவதாரம் பண்ண அந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு அந்த ராமனுடைய சரித்திரத்தை கேட்டிருக்கோம். இதோட பூர்த்தி பண்ணுவோம். உங்களுக்கு பாராயணம் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இப்போ கொடுத்துருக்கணும். அதையும் சாயந்தரம் சேவிச்சுக்கலாம். பாசுரப்படி ராமாயணம் எல்லாம் சாயந்தரத்துல சேவிக்கலாம், நாளைக்கும் சேவிக்கலாம். அப்படி நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். ராமாயணம் கொஞ்சம் மாத்திரம் சேவிச்சிருக்கோம். இது நீ ராமானுஜருடைய சரித்திரம் பூர்த்தியானதும் ஆரண்ய காண்டத்துல இருந்து காலையில தினமும் அப்படியே தொடரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நடந்த சரித்திரங்களை சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 2-3 நாள் மாத்திரம் சொல்லிட்டு ஆரண்ய காண்டத்துல இருந்து தொடருவோம் சீக்கிரம். சீதாதேவி ராமர் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணணும் திருவிழையில பிரார்த்திச்சுப்போம். அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியம்மா அடியன் சுவாமி ஸ்ரீமதி